சாட்டையும் சவுக்கும் ஒண்ணா இல்ல ரெண்டும் வேற வேறயா? எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடா எப்படி இருக்கு, நல்லா இருக்கீங்களா தம்பி துரைமுருகன் அவர் அறிவு வேறப்படுத்துறதா? இது உண்மை தான் பேசிக்க, போய் சொல்லல. அவருக்கு தமிழ் தேசியமும் தெரியாது, திராவிடமும் தெரியாது, தேசியமும் தெரியாது, பொதுவுடமையும் தெரியாது. தெரியாதுன்னா சின்ன பையன்ட்டு நீங்க தம்பி 51 வயசுல சின்ன பையன். நீங்க சீமானை வந்து இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க, ஆனா எதற்காக அவங்களுக்கு வந்து 3 வாட்டி கட்சியிலிருந்து நீக்கினார்? நம்ம ஒரு தம் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்பா என்ன பண்ணுவாரு, சூப்பரா நுரையில தன்னாம வலுப்புறா என் தங்கமே அப்படின்னு பாராட்டுவாரா? அது போல கட்சிக்கு சில விதிகள் இருக்கு. நீங்க எம்ஜிஆரோட எந்த இடத்துல விஜய் ஒப்பிட ராமாவரம் கேட்டு என்னைக்குமே மூடப்பட்டது கிடையாது. பனையூர் கதவுகள் என்னைக்கும் திறக்கப்பட்டதே கிடையாது. 2 கார் மட்டும் தான் பனையூர்ல போக முடியும். அந்த 2 கார் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். தனிப்பட்ட முறையில் ஒரு 3 மணி நேரம் சீமானவர்கள் வந்து பனையூர்ல போய் சந்திக்கிறாங்க. அவரை திருமாவளவர்களையும் சந்திச்சிருக்காரு, நிறைய தலைவரை சந்திச்சிருக்காரு. அப்படியே அண்ணனையும் கூப்பிடுறாரு, போய் பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது பார்க்க போகும்போது ரசிகர்களுக்காக படிப்பகம் அமைச்சிருக்கிறாரு, நூலகம் அமைச்சிருக்கிறாரு. பெரிய ஒரு காமராஜர் அப்படியே பள்ளிக்கூடம் பசுமாடுகள் மாநாடு, மரங்கள் மாநாடு, கடல் மாநாடுலாம் அப்படிலாம் போறீங்களே, அங்க என்ன லாஜிக் இருக்குது? கார்த்திகே சேனாது அவருடைய தொழில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? KN இருக்காரு பாருங்க, 1000 மாடு வச்சிருக்காரு. மினிஸ்டர் மூர்த்தி வந்து 2000 மாடு மலை மாடு மட்டும் வச்சு, பெரியசாமி பெரிய பண்ணை வச்சு அதுல 500 மாடு வச்சிருக்காரு. தற்குறி கூட்டம் நீங்க சொல்றீங்க, அவங்க அட்டாக்கு திரள்நிதி கூட்டம்னு அவங்க சொல்றாங்க. நீ நாமக்கரி, AK-74, அரிசி கப்பல். தனியார் தொலைக்காட்சியில டீ பிரியர் காஃபி பிரியர் டிபேட் ஷோ வச்சு டீ குடிக்கணும் ரவுடி தான் சொல்லி பிராண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டீ ரெண்டுமே நான் பால் குடிப்போமா? வணக்கம். இந்த உரையாடல் எப்போவுமே சூடாக ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ துரைமுருகன் வந்திருக்கிறாரு, அவர் எப்போவுமே சூடாக ஸ்ட்ராங்காக தான் இருப்பார், மேடையிலையும் சரி அவர் சேனல்லையும் சரி. இப்போ இந்த நிகழ்ச்சி டபுள் ஸ்ட்ராங்காக சூடாக இருக்க போகுது. வணக்கம். வரவேற்பு பயங்கரமாக இருக்கு. வணக்கம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ அண்ணன் சாட்டை துரைமுருகன், அதே மாதிரி சாட்டையும் சவுக்கும் ஒன்றா இல்லை ரெண்டும் வேற வேறையா, இல்லை வெவ்வேறு பேரை வச்சுக்கிட்டு ஒரே வேலையை பண்ணுறாங்களா? நீங்கள் தான் தெரியுமா? சவுக்கு வந்து பணத்துக்காக வேலை பார்க்கும், சாட்டை வந்து இனத்துக்காக வேலை பார்க்கும். அது சவுக்குன்னு பேர் வச்சு காரணமே சவுக்குன்னு எல்லாத்தையும் போட்டு மில்றதுனால அது பேர் சவுக்கு. நம்ம சுளீர்னு அடிக்கிறதுனால நம்ம பேர் சாட்டை. ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இல்லை, எனக்கு என்னமோ டபுளாகவே கேட்குது. நான் கேட்டது சாட்டை சவுக்கு, நான் பொதுவான வித்தியாசம் தான். நானும் பொதுவான வித்தியாசம் சொல்கிறேன். சவுக்கு வந்து பொதுவாக பணத்துக்கு தான் வேலை செய்யும், நம்ம பணத்துக்கு வேலை செய்யறதில்ல. இல்லைண்ணே, நீங்கள் சமீபத்தில் நீங்கள் அதிகமாக திமுகவினரால் கொண்டாடப்படுறீங்க. அதுவுமே அண்ணன் வந்து விஜயை அடிக்கிறதுனா அப்படி ஒரு ஆனந்தம் வந்துடுது அண்ணன் பேச்சில், வீடியோவில் எல்லாம் பார்க்குறோம். விஜய் இயல்புலேயே எனக்கு பிடிக்காது, வெளிப்படையாக பேசிடுவோம். அஜித் ரசிகரா? நான் அஜித் ரசிகர். இயல்புலேயே எனக்கு விஜய் பிடிக்காது. இந்த தமிழ் தேசியம் கட்சியில் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போயிருந்து பேசின மாதிரி இல்லை, தமிழ் தேசியம் கட்சியெலாம் வந்த பிறகு ஒரு தமிழ் நடிகர் வந்து முன்னேறி வராரு அப்படிங்கும்போது அவர் மேலே ஒரு சின்ன பற்று ஏற்படுது. கத்தி படத்துக்கு பிறகு சமூகம் சார்ந்த படங்கள் நடிக்கிறாங்க, ஒரு பற்று ஏற்படுது. அப்புறம் அண்ணன் சீமானவர்கள் வந்து இயல்புலேயே எல்லாருமே வந்து அண்ணன் தம்பியாக பாசம் வைப்பார். இப்போ நக்கீரன்னா அண்ணன் பாருங்க, தம்பி விஜய்னா தம்பிமாங்க. அந்த அடிப்படையில் ஒரு தமிழ் நபர் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற நம்ம வரவேற்றோம். ஆனால் கட்சி ஆரம்பிக்கும் போது எந்த கொள்கையும் இல்லாமல் ஒருத்தர் வராரு அப்படிங்கிறத நம்ம விமர்சிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு நல்ல கொள்கையை கொண்டு வந்து தமிழ் தேசியத்தை எடுப்பார், இல்லை திராவிடத்தை கூட எடுக்கணும், தப்பு கிடையாது. அந்த ஐடியாலஜியில் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தால் பரவாயில்ல. ரெண்டுத்தையும் குழப்பம் போது தான் கருவாட்டு சாம்பாராக மாறுது அப்படிங்கிற இடத்துல நமக்கு வந்து விமர்சனம் ஏற்படுது. அப்போ என்ன கேட்குறாங்க, நான் என்ன சொல்கிறேன், மக்கள் நலம் தான், நடைமுறைக்கு எது சாத்தியமோ அதை நான் செய்வேன். இதெல்லாம் கொள்கைகளுக்குன்னு இவங்களை ஏன் என்ன போட்டு குறை சொல்லிட்டு இருக்கிறாங்க? இப்போ கொள்கையே இல்லாமல் நீ யாருக்கு நல்லது செய்ய போகிற? கொள்கை இல்லைன்னு அவங்க சொல்லலையா? கொள்கை இல்லைன்னு சொல்லலை, கொள்கை என்னன்னு கேட்டால் கொள்கைனா என்னன்னு கேட்குறான். கொள்கைனா என்ன அப்படின்னு கேட்க. இப்போ நீங்கள் திமுக ஒரு கொள்கைன்னு ஒன்று இருக்க போய் தான் 70 ஆண்டு காலமாக நினைச்சு நிற்குது. திமுக மேலே 1000 விமர்சனங்கள் உண்டு எனக்கு, பாஜக மீது விமர்சனம் உண்டு. ஆனால் பாஜகங்கிற கட்சி 1912 காலகட்டத்தில் பேஸ்மெண்ட்டை போட்டிருக்கான். 100 ஆண்டு காலம் ஒரு சித்தாந்தத்தை வந்து நிப்பாட்டி 2014 மோடி தொடர்ந்து வெல்றாருன்னா ஒரு பெரிய பேஸ்மெண்ட் இருக்கு. இந்திய தேசியம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு மீது கட்டப்பட்டிருக்கு. இங்கே திராவிடங்கிற ஐடியாலஜி கிட்டத்தட்ட 100 ஆண்டு, 1920 காலகட்டத்தில் நீதி கட்சி தொடங்குறாங்க, பெரிய பேஸ்மெண்ட்டை போடுறாங்க. அப்புறம் பெரியார் தொடங்குறாரு, அப்புறம் திமுக வருது, அப்புறம் அது கலைஞர் கையில் ஒப்படைப்போம், அப்புறம் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் வருது. அது குடும்ப அரசியலாக இருக்கலாம், வாரிசு இருக்கலாம், ஊழல் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு கோட்பாட்டின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த இயக்கத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியல. இப்போ தமிழ் தேசியங்கிற கோட்பாட்டின் மீது நாம் தமிழ் எழுப்பப்படுது. இன்னொரு 100 வருஷம் ஆனாலும் இந்த தமிழ் தேசியங்கிற கோட்பாடு அப்படி நிற்கும். சீமான் மாறலாம், துரைமுருகன் வரலாம், நாளைக்கு யாரோ மாறிட்டே இருக்கலாம், ஆனால் கோட்பாடு அப்படியே இருக்கும். அப்போ விஜய்கிட்ட என்ன கோட்பாடு இருக்கு? விஜய் ஜெயிக்கணும். இன்னைக்கு செங்கோட்டையன் ஜெயலலிதாங்கிறதுக்காக ஜெயலலிதா படத்தை சட்டவையில் வைக்கிறீங்க. நாளைக்கு திமுக ஒருத்தர் சேர்றாரு, கருணாநிதி ஒரு படத்தை வச்சு ஏற்றுவீங்களா? நானே சேர்றேங்க,
இப்போ நான் தலைவர் பிரபாகரன் படத்தையும் சீமான் படத்தையும் வர ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்குவாரு. இல்லை, ஜெயலலிதாவை அவங்க ஏற்றுக்கலனாலும் வெளிப்படையாக பேனர் வைக்கலனாலும் சமாளிகள் கும்பிட்றாங்க. இல்லை, அவங்க அவரு வளர்ச்சிக்கு அவர் அந்த அம்மா உறுதுணையாக இருந்தாங்க. அவர் வச்சுட்டு போறாரு. அவருடைய நம்பிக்கை நாம எடுப்பானே. இவருடைய வளர்ச்சிக்கா? செங்கோட்டை வளர்ச்சிக்கு இல்லை, 2 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இவர் என்னன்னா அவங்க தலைவி நினைச்சு காலில் விழுந்து கிடந்தாரு, இவர் தலைவா படத்துக்காக விழுந்து கிடந்தாரு. அதனால அந்த ஒற்றுமை இருக்கு. 2 பேரும் அது குடநாட்டில் குனி விட்டுச்சுல, அதனால அந்த ஒற்றுமைக்காக ஜெயலலிதா படத்தை போகும்போது ஒரு மைண்ட் வாய்ஸ் கூட வந்திருக்கலாம் 2 பேருக்கும், செங்கோட்டையனுக்கும் விஜய்க்கும். இவர் என்ன நினைச்சிருப்பாரு, எங்க அம்மா காலில் விழுந்து கிடந்த, இப்போ உன் காலில் இனி எவ்வளோ வைக்கிறேன்னு இவர் நினைச்சிருப்பாரு செங்கோட்டையன். அவர் என்னைய காலில் எவ்வளோ வச்சிங்களா, இப்போ வாழே தூக்கிட்டு வந்துட்டலன்னு அவர் நினைச்சிருப்பாரு. அப்படிதான் 2 பேருக்கும் மைண்ட் வாய்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க கொள்கை மட்டும்தான் இல்லைன்றீங்க, அது மட்டும்தான் காரணமா இல்ல உங்களோட வாக்கு வங்கியை குறி வச்சு விஜய் செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு? இந்த கேள்வி ரொம்ப நாள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கா, நம்ம வெளிப்படையா பேசிடுவோம். நாம் தமிழ் கட்சி 2021 சட்டமன்ற, நீங்களும் இளைஞர்கள் தான் கோரு, 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 32 லட்சம் வாக்குல வாங்குது. அப்போ விஜய் கட்சி தொடங்கலை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சி 36,50,000 வாக்குல வாங்குது. 4 லட்சம் ஓட்டு தான் இந்த 2021க்கும் 24க்கும் அதிகம். 2024 விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. மைக்கும் சின்னமா வந்துச்சு. அந்த மைக்கை பற்றி ஒரு பாடம் வச்சு நாங்களும் பேசியிருந்தோம். இப்போ 2000 மைக்கு ஆதரவாக எடுத்து. ஆமாம், எது வந்தால் நம்ம ஒரு எடுத்துக்க தான். இப்போ அண்ணா சொல்கிறார்ல, என் வீட்டில் பாம்பு புகுந்துச்சு, அடிக்க கையில் என்ன தடி கிடைச்சாலும் எடுத்து அடிப்பங்கிற மாதிரி, அந்த நேரத்தில் வெப்பனை நம்ம பயன்படுத்துறோம். தேர்தல் பிரச்சாரம் அண்ணாவே எடுத்துக்கிட்டீங்களே, அண்ணாவே யாரு? அண்ணாவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதான் சொல்கிறேன், அண்ணாவை நீங்களும் எடுத்துக்கிறீங்களே. இப்போ அண்ணாவை நம்ம எப்போவுமே விமர்சனம் பண்ணி பேசணும் கிடையாது. அண்ணாவுடைய கோட்பாடு, அண்ணா நல்ல நோக்கம் தான் கட்சி தொடங்கினார். அவர் இருந்த 1.5 ஆண்டுகள் ஊழலற்ற ஒரு ஆட்சி நடத்தினாருங்கிறத ஒவ்வொரு மேடையில் நம்ம பேசுகிறோம். அது ஒரு பக்கம் பேசுவோம். 2021க்கும் 24க்குமான இடைவெளி 4.5 லட்சம் ஓட்டு தான். அப்போ விஜய் கட்சி தொடங்கிட்டாரு. அப்போ விஜய் கட்சியோட வாக்கு 4.5 லட்சம் ஓட்டு தானா? இல்ல, ஒரு போட்டி போடலையே. போட்டி போட்டால் தான் தெரிஞ்சிருக்கும். நம்ம போட்டி போடல. அவர் கிட்டத்தட்ட இப்போ நாம் தமிழ் கட்சிக்கு தான் அந்த வாக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. நாம் தமிழ் கட்சியுடைய வாக்கு தாவேக்கோட வாக்குன்னா 2021க்கும் 24க்கும் இடையில 4.5 லட்சம் ஓட்டு தான் நாங்கள் அதிகமாக வாங்கியிருக்கோம். அந்த 4 லட்சம் தான் விஜய் ஓட்டா. இப்போ 2024 ஈரோடு இடைத்தேர்தல் நடந்துச்சு. இப்போ 25ல் இந்த இடைத்தேர்தலில் நம்ம ஏற்கனவே வாங்கினதை விட 10,000 ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்கோம். 2023 நடந்த இடைத்தேர்தலில் 12,000. யாரும் போட்டி போடல, அதிமுக அழகிட்டாங்க. பாஜக வாக்குகள் தான் உங்களுக்கு விடுங்க. அதிமுக ஓட்டு எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்றீங்களா? திமுக எதிர்ப்பு ஓட்டு போடணும்ல. திமுக எதிர்ப்பு ஓட்டு தான் இப்படி நாம் தமிழர் கட்சி ஓட்டு தாவேக்காக்கு போயிடும் அப்படின்னா, அப்ப தாவேக்கா ஓட்டுல நாம வந்திருக்குன்னா 2025 இடைத்தேர்தலில் 23,500 ஓட்டு, 11,500 ஓட்டு தான் அதிகமாக இருக்கும். அப்ப அதுதான் ஈரோட்டில் தாவேக்கோட ஓட்டான்னு கேள்வி இருக்குல்ல. அவர் கட்சி தொடங்கிட்டாரு. அப்போ அந்த ஓட்டு எங்க போச்சு? அந்த ஓட்டு ஒரு ஓட்டு இருந்திருக்கு. 2024 25 ஈரோடு இடைத்தேர்தலுக்கு ஒரு ஓட்டு இருந்திருக்கணும். தாவேக்காக்குன்னு ஒரு ஓட்டு, அது திமுகவுக்கு போல. ஏன்னா திமுக எதிர்ப்பு கடுமையா, பாசிச திமுகன்னு பாயாச திமுகன்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த ஓட்டு எங்க? அது நாம் தமிழ் கட்சிக்கு தான் வந்துச்சு அப்படின்னா இன்னொன்று நாம் தமிழ் கட்சி அப்போ விமர்சனம் பண்ணிருச்சு. புறக்கணிச்சிருக்கலாம்ல. புறக்கணிக்க தேர்தல் அவங்க இன்னைக்கு புறக்கணிச்சிட்டாங்க. ஒட்டுமொத்த கட்சிக்காரனும் புறக்கணிச்சானா? புறக்கணிக்கலையா? ஏற்கனவே ஓட்டு விழுந்து ஏற்கனவே 2023 ஈரோட்டு என்ன ஓட்டு விழுந்துச்சோ அதை விட அதிகமான ஓட்டு தான் மொத்தமாக பதிவாயிருக்கு. அப்போ தாவேக்கா ஓட்டு விழுந்திருக்கு. அது யாருக்கு போச்சு? திமுக போட்டிங்களா பாயாசம்னு சொல்லிட்டு? சரி, எங்களுக்கு தான் போட்டிங்கன்னா 10,000 ஓட்டு கூட்டிருக்கீங்க. 10,000 ஓட்டு தான் உங்க ஓட்டா? தொகுதிக்கு 10,000 ஓட்டு இருக்கு. அதான் என்னுடைய கணிப்பு. இந்த தொகுதிக்கு 10,000 ஓட்டு இருக்கு தாவேக்காக்கு. இந்த 10,000 ஓட்டுங்கிறது எவ்வளவு வெளிக்காடுங்கிறது நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. நாம் தமிழ் கட்சிக்கு அதை விட 2 மடங்கு வாக்கு மேலேறி வந்திருக்கும். ஏன்னா செங்கோட்டையன் வந்ததுக்கு அப்புறம் 28% வந்திருக்குன்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. நம்ம கடைசி 8% ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஹரிச்சந்திர வீட்டு பக்கத்து இருக்காரன் ஆதவர்ஜனா, அவர் சொல்றத பூரா அப்படியே நீங்க நம்பிக்கிட்டு நீங்க என்கிட்ட கேட்குறீங்க. ஏங்க இப்போ இல்ல, அவர் நம்ம தானே செங்கோட்டையனே வந்திருக்காரு கட்சிக்குள்ள. யார்? ஆதவர்ஜனா நம்பியா? அவர் தான் கூட்டம் தான் சொல்றாங்க. அவர் தான் அஜெண்டாலாம் ஃபிக்ஸ் பண்ணி அவரோட கார்ல தான் வராரு. ஆதவர்ஜனா இல்ல, இது செங்கோட்டையனை பத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அருமையா கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசியிருக்காரு. நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று பேசியிருக்காரு. அவர் கடந்து வந்த பாதையில் கொடுத்து ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னைக்கு தாவேக்கால சேர்ந்ததுனால நீங்க துண்டை மாத்தது போல கருத்தையும் மாத்திக்கிட்டீங்க. தூய்மையான ஆட்சி அமைப்புன்னு சொல்றீங்களே, எம்ஜிஆரோட ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? ஜெயலலிதாவுடைய ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? நீங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த ஆட்சி தூய்மையான ஆட்சி இல்லையா? தூய்மையான ஆட்சி அமைப்புனா எந்த தூய்மையான ஆட்சி அமைக்க போற? யார்? விஜயை வச்சுக்கிட்டு. இவர் வருமான வரித்துறையில ஊழல் பண்ணவர், வருமானத்துறையை எய்த்தவர். இந்த பக்கம் ஆதவர்ஜனா லாட்ரி சீட்டில் பணம் சம்பாதிச்சவர். செங்கோட்டையன் யாருங்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதுவும் நக்கீரன் மூலமாக உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. வாச்சாத்தி வன்கொடுமையில் சூத்திரதாரி. அது இல்லாமல் 2001 இவர் தமிழ்நாட்டினுடைய வருவாய்த்துறை அமைச்சர் நினைக்கிறேன். அப்போ 2001 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது ஊழல் வழக்கில் இவர் தண்டனை பெற்று மீண்டும் நீதிமன்றத்தால் அந்த வழக்கு ரத்து செய்யப்பட்டிருக்கு. அது நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு வழங்கணும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பல வழக்குகள். அப்போ இவரும் ஒரு ஊழல் குற்றவாளி.
இன்னொன்று பாலியல் வன்கொடுமைகளுக்கான சூத்திரதாரியா இருந்திருக்காரு. இந்தியாவே புரட்டி போட்ட ஒரு வழக்கு வாச்சாத்தி. இது வரைக்கும் பழங்குடியின மக்களுக்கு தாவேக்காக்கு போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சோடனே அவர் வரலாறு பூரா எடுத்து தேடி கொண்டு வரலாறு நக்கிருந்தானே எடுத்து போட்டு நாங்களும் எடுத்து போட்டோம். நீங்க போட்டதை நான் எடுத்து பேசியிருக்கேன், அவ்வளவுதான். வரலாறு இருக்கு, பேச வேண்டிய தேவை ஏற்படலை. இப்போ செங்கோட்டையனை பத்தி பேச வேண்டிய அவசியம் இருக்கு. செங்கோட்டையனை கோபிச்செட்டிப்பாளையத்தை தானே எவனுக்கும் தெரியாது. எங்க ஊர்ல போயிட்டு திருநெல்வேலியில் போயிட்டு செங்கோட்டையன் தெரியுமான்னா, செங்கோட்டை தென்காசி பக்கத்தில் செங்கோட்டை இருக்கு, அங்கே எவனா செங்கோட்டை இருப்பான்னு தெரியும். வேற எந்த செங்கோட்டை யாருக்கு தெரியும்? எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் யாரும் செங்கோட்டையனுக்கு அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டினா செல்வாக்கு இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவருக்கு தமிழ்நாட்டில் என்னென்ன எங்கெங்க இருக்கு, பூலோக அமைப்பு எப்படி இருக்கு, எந்த இடத்துல செல்வாக்கு இருக்கு, எந்த இடத்துல செல்வாக்கு இல்லை, எப்படி கட்சியை கொண்டு போகணும், எப்படி வழி நடத்தணும், அந்த அளவுக்கு அவர். ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். செங்கோட்டையனுக்கு விழுந்த வாக்கு செங்கோட்டையன் வாக்கா ரெட்டலை வாக்கா? அதிமுகவால் செங்கோட்டையனுக்கு செல்வாக்கா, செங்கோட்டையனால அதிமுகவுக்கு செல்வாக்கா? அவர் என்ன சொல்றாரு, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் நம்ம வழிகாட்டியா ஏத்துக்கிட்டோம், வழிகாட்டியா அவங்களுக்கு இருந்தோம்னு சொல்றாரு. அதே போல இளவல் தம்பி விஜய்க்கு நான் வந்து வழிகாட்டியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சரி, இவர் போனதுனால எம்ஜிஆர் ஜெயிச்சாரு, இவர் போனதுனால ஜெயலலிதா ஜெயிச்சாங்க, இவர் போனதுனால விஜயும் ஜெயிச்சிருவாருன்னு வச்சுக்கோ. இடையில இவர் இருந்தாரு, அப்புறம் ஏன் 10 தோல்வி பழனிசாமின்னு சொல்றாங்க? அந்த 10 தோல்விக்கு இவர் இருந்திருக்காருல்ல. அவருக்கும் பிடிச்சிக்கல, அதனால அந்த தோல்வி. 2012 அம்மையார் ஜெயலலிதா அவர்களால் ஏன் இவர் வந்து அதிமுகவில் மாவட்ட செயலர் பொறுப்பில் இருந்தோம், வருவாய்த்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டார்? அதுக்கு 3 பேரும் பதில் சொல்லுங்க. சூடா போகுது, ஸ்ட்ராங்கா டீ குடிப்பாங்க, அது பிரச்சனை இல்லை. இது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இது கொஞ்சம் ஹாட்டான கேள்வி தான். குடும்ப விவகாரங்கள் ஹாட்டஸ்டா இல்ல, அவர் சொல்ற டீயை சொன்னேன். இல்ல, அந்த கடிதம் மட்டும் வெளிவந்துச்சு வச்சுக்கோங்களேன். அந்த கடிதம் மட்டும் வெளிவந்துச்சுன்னா செங்கோட்டையனுடைய மனைவியும் அவருடைய மகனும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க, நேர்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கடிதம் மட்டும் வெளிவந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து செங்ஸ் ப்ரோ, செங்கோட் பெரியப்ஸ், கோட்டையப்பா அப்படின்றாங்கல்ல, எல்லாம் தொங்கிரும். அந்த கடிதத்தை கண்ணியம் கருதி உண்மையிலே எடப்பாடி பழனிசாமியும் அவர்களும் வெளியிடலை. அந்த கடிதத்துக்காக தான் அந்த கொடநாடே நடந்துச்சுன்னு சொல்றாங்க. அது தெரியல, என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். இல்லைன்னா டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா, அது ஒரு டிபேட்டா போயிட்டு இருக்கு. டீ குடிக்கிறீங்களா, அது ரவுடிங்க. இப்போ வேற அந்த டிபேட் பாத்தீங்களா நீங்க? பார்க்கல, ரீசெண்டா பார்க்கல. தனியார் தொலைக்காட்சியில டீ பிரியர் காஃபி பிரியர் டிபேட் ஷோ வச்சு டீ குடிக்கணும் ரவுடி தான் சொல்லி பிராண்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு என்ன வேணும்? டீயா காஃபி? ரெண்டுமே வேணும். பால் குடிப்போம். இவ்வளவு குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து 9 முறை வெற்றி பெற்று வர்றாரு. ஜெயிச்சிட்டாலே ஒருத்தர் நல்லவன் ஆயிடுவானா? தோத்து போயிட்டார் நல்ல கண்ணு, கெட்டவரா? அது இல்லை. இப்போ நல்ல கண்ணு தோத்து போயிட்டாரு கோவையில். சிபி ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிட்டாரு, சிபி ராதாகிருஷ்ணன் நல்லவராப்போ? தோத்ததுனாலே ஒருத்தன் கெட்டவன் எப்படி சொல்லுவீங்க? அந்த நேரத்தில் ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து செல்வாக்கு வச்சு சாதியை பின்புறுத்த வச்சு ரெட்டலையை வச்சு ஜெயலலிதா வச்சு அதிமுக வச்சு ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிப்பதற்கு இப்போ நீங்கள் லட்டுக்குள் மூக்குத்தி கொலுசு பல சூத்திரங்கள் இருக்கு, பல ஃபார்முலாக்கள். செல்வாக்கு தானே விஜய்க்கு தேவைப்படுது. அந்த வகையில் விஜய் ஜெயிச்சிட்டார் தானே. மக்கள் செல்வாக்கு இருக்கு, நீங்க சொல்லக்கூடிய அனைத்து ஸ்ட்ராட்டஜியும் செல்வாக்குலாம் இல்லைங்க, ரசிகனுடைய செல்வாக்கு இருக்கு. முதல் நாள் முதல் காட்சிக்கு போறவன் மொத்தமா கூடி நிற்கிறான். நீங்க ஒன்னே ஒன்று நம்ம தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க ரசிகர், அவர் சினிமாக்காரர் அந்த இதுலேயே பேசிட்டு இருக்கீங்க. அவர் சொல்லும் பொழுது 500 கோடி ரூபாய் சம்பளத்தை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு மக்கள் சேவைக்காக கூவம் அதில் தூக்கி வீசினாரா? 500 கோடி தூவம் எங்க? ஈழத்தமிழர் படுகொலைக்காக நிதி சேகரிக்கும் போது 500 ரூபாய் கொடுத்தவர் தான் இந்த வாழும் கர்ணன், உங்களுடைய பக்காமாஸ் தலைவர் விஜய். 2008 ஒன்று போராட்டம் பண்ணியிருக்காரு ஈழத்தமிழர்களுக்காக. போராட்டம் பண்ணிட்டு வேலாயுதம் படத்துடைய பாட்டு ரிலீஸ் ஆகும் போது இப்போ பிளாஸ்டிக்ங்கிறாப்புல அந்த பாடலை கடைசியாக நான் பாடி காட்டுகிறேன். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பரு வீடு போய் சேர மாட்டேன் அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ சீமான் வந்து இப்போ விமர்சிக்கிறாங்கல்ல, 2019லயும் சரி 2023லயும் சரி, தம்பி வந்தா நமக்கு என்ன, தம்பி வரட்டுமே, யாரோ வராங்க, தம்பி வரட்டும், வந்து வச்சு செய்யணும் தான் கூட்டம், வந்துட்டாரு வச்சு செய்யறோம். இப்ப என்ன உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர் பையனை ராக்கிங் பண்ற மாதிரி போட்டு மேடைக்கு மேடை. நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க தலைவர்னு சொன்னீங்களா, நீங்க அண்ணன் தான் சொன்னீங்க, அவரை வந்து நடிகரா பார்க்காதீங்க அப்படின்னு. இப்ப தலைவனா பார்ப்பதற்கு என்ன தகுதி இருக்கு உங்ககிட்ட? நடிகராக பார்க்கல, அவர் ஒரு தலைவராக பரிணமிச்சிட்டாரு, அவரை தலைவர் தளபதி என்று எல்லாரும் சொல்றாங்க. ஒரு தலைவர் சினிமா வெறும் நடிச்சுட்டு மட்டும் இல்லை, 2008 வந்து மீனவர்கள் ஈழத்தமிழாக போராட்டம் பண்ணாரு. அப்புறம் வந்து தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுறாங்க, அதை வந்து அதுக்காக போராட்டம் பண்ணாரு. அனிதா வீட்டுக்கு இல்லத்துல போய் பார்த்தாரு. சரி, அனிதா பார்த்தாரு, ஸ்னோனின் வீட்டுக்கு போனாரு. கவின் ஆணவ படுகொலை கவின் வீட்டுக்கு ஏன் போல? அதாவது போலீஸ் பர்மிஷன் கொடுத்துருக்காதுன்னு, அதனால போக மாட்டேன். போலீஸ் பெர்மிஷன், கவின் வீட்டுக்கு போறதுக்கும் போலீஸ் பெர்மிஷனா? நீங்க அப்போ அனிதா வீட்டுக்கு போகும்போது போலீஸ் பெர்மிஷன் கேட்கல, கள்ளக்குறிச்சிக்கு போகும்போது போலீஸ் பெர்மிஷன் கேட்கல. இப்போ அஜித்குமார் வீட்டுக்கு போனாரு திருப்பணத்துல, அப்ப போலீஸ் பெர்மிஷன் கேட்கலையே. கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 63 பேர் செத்ததுக்கு ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். அவன் ஒன்றும் போராளி கிடையாது, மக்களுக்காக போராடி சாகல.
கவின் வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தான் என்ற காரணத்திற்காக வெட்டி கொலை செய்யப்படுறான். அப்போ அங்கே தானே போய் நிற்கணும். நீ அம்பேத்கர் கொள்கை தலைவர்ன்றீங்க, ஆணவ படுகொலை தவிர்ப்போம்னு பேசுறீங்க. கட்சி தீர்மானம் போடுது, அந்த தீர்மானத்தை கூட மாநாட்டில் யாரையும் வாசிக்க விடலை. ஏன்னா இடைநிலை சமூகத்துடைய ஓட்டு விடாமல் போயிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நீ இயல்பே தப்பாக இருக்கிற. நம்ம ஒவ்வொரு மேடையிலையும் பதிவு பண்ணுறேன், திமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கும் போது தப்பான கட்சி கிடையாது. அது ஒரு உன்னத நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது. இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை காப்பாற்ற இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய முழக்கத்தை முன்வைத்து அந்த கட்சி வருது. அதற்கு பிறகு அது குடும்ப கட்சி. சாட்டை துரைமுருகன் பேசுறாரா, திமுக துரைமுருகன் பேசுறாரானே தெரியல, அந்த மாதிரி பேசிட்டு. நான் சொல்றதை கேளுங்க. அதுக்கு பிறகு அந்த கட்சியில வந்து ஆட்சி ரீதியாக, அதிகார ரீதியாக செயல்பாடுகள் தப்பா மாறுது, குடும்ப கட்சியாக, வாரிசு கட்சியாக மாறுது, விமர்சனம் வைக்கிறோம். ஆனா கட்சி தொடங்கப்பட்ட நோக்கம் தப்பு கிடையாது. இங்க நோக்கமே தப்பா இருக்கு அவன்கிட்ட. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஆரம்பமே ரொம்ப அபத்தமா இருக்கு. அப்போ ஏறி அடிக்க வேண்டிய தேவை. யார் எதிரி அப்படிங்கிறத விட எதிரியை விட உதிரி ரொம்ப ஆபத்தானவன். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இவரை கடுமையாக விமர்சனத்துக்கு உள்ளாக்குறோம். ஆனா இருந்தாலும் திமுகவோட ரொம்ப நீங்க ஏறி அடிக்கிறீங்களே, திமுக கூட இந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க. அடிக்கலங்கிறதுக்காக நம்ம அடிக்காம இருக்க முடியாது. அப்ப யார் எதிரி? அப்போ உங்களுக்கு அடுத்த தேர்தல்ல இல்லை, எதிரி வந்து மக்களுக்கு எதிராக இருக்கவங்க எல்லாரும் எதிரி தான். நீங்கள் இந்த கேள்விக்கு நான் பதில் இன்னும் சொல்லவே இல்லை. அண்ணா ஒரு ஆரம்பிச்சு வச்சாங்க, அவர் நடிகராக மட்டும் ஏன் பார்க்குறீங்கன்னு. நீ போய் போராடுன்னு சொல்கிறவன் முதலாளி, வா நாம் போராடலன்னு சொல்கிறவன் தான் வந்து தலைவன். கரூரில் 41 பேர் மரணம் நிகழ்ந்த பிறகு நான் ஒரு முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன்னு படத்தில் பஞ்சு பேசுகிற நீங்கள் கரூரை விட்டு நான் நகல மாட்டேன்னு சொல்லியிருந்தா சத்தியமாக நான் வந்து விஜய் பக்கம் நின்றுருப்பேன். விஜய்க்காகவே 100 வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து ஓடினால் வாழ்க்கையின் ஓடினதுக்கே ஓடினாங்க மாதிரி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு ஓடினேன், சென்னை ஏர்போர்ட்டுக்கு ஓடினேன், பனையூருக்கு ஓடினேன், பட்டினம்பாக்கத்தை நோக்கி ஓடினேன், அங்கே கடல் இருந்தால் திரும்பி வந்துட்டேங்க மாதிரி ஓடிட்டே இருக்காப்புல. திருச்சி ஏர்போர்ட்டில் ஒரு கேள்வி கேட்குறாங்க, நான் 30 பேர், அப்போ 30 பேர் செத்துனாங்க, 30 பேர் செத்துட்டாங்கன்னு கேட்கும்போது பதிலே சொல்லாமல் பறந்து போகிறேன். ஒரு வார்த்தை, நான் வருத்தப்படுறேன். அப்பா நீ உண்மையிலே ஆண்மைத்தன்மை உனக்கு இருக்குன்னா, நீ பெரிய வீரன், சிஎம் சார் நீங்கள் ஏதாவது என்கிட்ட மோதணும்னா என்கிட்ட மோதுங்க, என் ஆட்கள்கிட்ட மோதாதீங்கன்னு வீடியோ போடுறீங்கல்ல, அது அங்கே பேசியிருக்க வேண்டியதானே. தமிழ்நாடு முதலமைச்சரும் செந்தில் பாலாஜியும் சேர்ந்து சதி பண்ணி ஆட்களை உள்ள அனுப்பி, குண்டர்களை அனுப்பி, உள்ள ஆசிட்டை வீசி, குழியை வெட்டி, எம்டி ஆம்புலன்ஸ் அனுப்பி, இந்த மாதிரி சதி கோட்பாடு சொன்னாங்கல்ல, இது எல்லாம் நடந்துச்சுங்க அப்படின்னு நீ தெம்பும் திராணி இருந்தால் திருச்சி ஏர்போர்ட்டில் பேசியிருக்கணும். இல்லைண்ணா, நீங்களும் ஃபீல்டில் தான் இருந்தீங்க. இவ்வளோ நடந்த புறமும் விஜய்க்கு எதிராக இங்கே யாரும் பேசுனாங்களா? நீங்கள் பேட்டி எடுத்த நபர் கூட உங்களுக்கு எதிராக பேசினார். ஆனால் விஜய்க்கு எதிராக யாரும் இங்கே பேசியிருக்காங்களா கரூரில்? அதுதான் சொல்கிறேன், அதுதான் ஆபத்தான அரசியலுங்கிறேன். அப்போ ஒரு நடிகனை வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சொல்கிறேன், உங்களை விமர்சிக்கிறாங்க, ஆனால் விஜய் விமர்சிக்க தயங்குறாங்க. இது வரைக்கும் அந்த அளவு ஒரு திரை கவர்ச்சி இருக்கு பாருங்க. அப்போ ஈர்த்து போயிருக்கு. திரையில் வந்து 100 பேர் அடிச்சு பார்த்து பழக்கப்பட்டவன் நம்மகிட்ட வந்து பேசுகிறானே, அதான் ஒவ்வொருத்தங்காலையும் விழுந்துட்டாப்லையே. உலகத்திலே இப்போ நம்ம வீட்டில் பெரியம்மா இறந்து போச்சு, சித்தி இறந்து போச்சுன்னா நம்ம போவோம், பெரியம்மா பாடியை எங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லுவோம். உலகத்திலே இளவு விழுந்த வீட்டை கொண்டு போய் ஈசிஆரில் ரிசார்ட்டில் ஒரு ரூமை போட்டு தங்க வச்சு 41 குடும்பத்துலையும் சாஸ்தாகமாக விழுந்திருக்காப்புல. இந்த சின்ன கொன்ற படத்தில் கிளைமேக்ஸில் வில்ல வந்து எல்லாரும் காலையும் விழுவாப்புல, என்னை மன்னிச்சுக்கோங்க. அது மாதிரி 41 காலையும் விழுந்து. இதை நீங்கள் அங்கேயே பண்ணியிருக்கலாம்ல. இப்போ கரூரில் போய் 41 பேரோட குடும்ப மரணத்திற்கு நான் பொறுப்பேற்கிறேன், இனி என் கூட்டத்துக்கு வரக்கூடியவங்க குழந்தைகளை கொண்டு வரக்கூடாது, கற்பிணி பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு பேசியிருந்தா நீ நியாயம் வேணாமன், நீ நல்லவன். மொத்தப்படியாக அரசியல் மேல் பதிவு போட நான் வந்து திமுகவுக்கு முட்டு கொடுத்து நிற்கலை. அதாவது சரியானவற்றை விட்டு கொடுப்பதும் தவறு, தவறானத்துக்கு முட்டு கொடுப்பதும் தவறு தான் என்னுடைய புரிதல். இது திமுக ஆட்சியை நான் எதுக்குறேன், அது வேற விஷயம். ஆனால் இந்த நேரத்தில் ஒருத்தன் தப்பிப்பிற்காக ஒட்டுமொத்தமான அரசை பழி வாங்கிட்டு அரசு மேலே பழியை போட்டு தப்பிக்க பார்க்குறாங்க, அது பேராபத்து. இப்போ வரைக்கும் இந்த கேள்வியை கேட்குறேன், பதிலே சொல்லலை. டிசம்பர் 13 போக வேண்டியவன் ஏன் செப்டம்பர் 27 போனார்? காலையில் 8:30 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் 12 மணிக்கு வந்தார்? 8:30 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பினார். 12 மணிக்கு கரூர்னு சொல்லிட்டு ஏன் 7:30 மணிக்கு வந்தார்? காலையிலேருந்து காத்து கிடக்கிறான், தண்ணி இல்லை, கழிவறை இல்லை. அவன் என்ன நினைப்பான், என்ன மனநிலை இருப்பான், வெயிலில் காத்துக்கிறான்னு எந்த புரிதலும் இல்லாமல் நீ சொகுசாக காரில் போய், சொகுசாக பெரிய பஸ்ஸில் போய், சேட்டல் ஃப்ளைட்டில் போய் வர. அவன் காலிலேருந்து தண்ணி இல்லாமல் காத்திருக்கான உன்னுடைய தோலா தோழிஸ், நண்பா நண்பீஸ் தான். ஒரு மொபைல் டாய்லெட் வைக்கணுங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லை. அப்படி எப்படி தலைவனாக இருக்க முடியும்? தலைவன்னா மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளணும். இப்போ சீமான மேடைனா மக்கள் மழையில் நனைஞ்சா அவர் நினைவார், மக்கள் வெயிலில் காஞ்சா அவர் காய்வார். மக்களுக்கு எப்படி திறந்த வழியோ அதே போல தான் தலைவர்களுக்கு திறந்த வழி. மேடையில் வந்து ஏர்கூலர் வைக்கிற பழக்கம்லாம் நமக்கு கிடையாது. திராவிட கட்சிகள் போலவோ இந்த தாவேகா போலவோ இன்னொரு ஏற்கனவே திராவிட கட்சிகளுடைய ஆட்சியை நம்ம பார்த்துட்டோம். இன்னொரு திராவிட கட்சியை விட மோசமான ஆட்சியை நம்ம எதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம விமர்சனத்துக்கு உள்ளாக்குறோம். இல்லைன்னா அவர் தமிழ் தேசியமும் சொல்றாரு, நீங்க ஏன் அவரை திராவிடம் சார்ந்தே பார்க்குறீங்க? ரெண்டுமே கண்கள் தானே சொல்றாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் இந்த மண்ணோட இருக்கணும்னா அவரோட கண்ணு கிடையாது.
அவருக்கு தமிழ் தேசியமும் தெரியாது, திராவிடமும் தெரியாது, தேசியமும் தெரியாது, பொதுவுடமும் தெரியாது. அது தெரியாதுன்னா சின்ன பையன்ட்டு நீங்க தம்பி 51 வயசுல சின்ன பையன், 51 வயசுல சின்ன பையன், அரசியல் சின்ன பையன் இல்ல இந்த பக்கம் இல்ல நடுவில் லாரி மோதி செத்து போங்கிற வார்த்தைலாம் என்ன இது? இல்லை அது என்ன ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான் அது. ஒரு தமிழன் கட்சி ஆரம்பிக்கிறான், சரி நல்ல கோட்பாடோட வருவான்னு பார்த்தா அவன் கூமுட்டத்தனமாக வர்றான். இன்னொன்று மேடையில் வந்து பர்சனலாக அண்ணன் சீமானை வந்து அவர் ஹெட் பண்ணிட்டார். தனிப்பட்ட முறையில் ஒரு 3 மணி நேரம் அண்ணன் சீமானவர்கள் வந்து பனையூரில் போய் சந்திக்கிறாங்க. அவர் பார்க்கணும்னு விரும்புகிறாரு. அவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி திருமாவளவர்களையும் சந்திச்சிருக்காரு, நிறைய தலைவரை சந்திச்சிருக்காரு. அப்படி அண்ணனையும் கூப்பிட்றாரு, போய் பார்க்க போகிறாங்க. பார்க்க போகும்போது பார்க்க போகும்போது 3 மணி சந்திப்பு கரெக்டாக மே மாதம் 28, 2024 என்கிட்ட சொல்லிட்டு தான் போகிறாங்க. நான் போகிறேன்டா, பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப நம்பிக்கையோட இருந்திருக்காரு அண்ணா. நம்பிக்கையோட இல்லை, அதாவது கூட்டணி அது மாதிரிலாம் இல்லை. அவர் வந்து ஒரு ஆலோசனை கேட்குறாரு, கட்சி தொடங்க போகிறான் ஆலோசனை கேட்குறாரு. அப்போ தனிப்பட்ட முறை சீமான் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசுகிறாங்க. இல்லை அவர் அவரு தான் வந்து பார்க்கணும், இவரையும் பார்க்குறாரு போயிட்டு வீட்டுக்கு. பக்கத்து வீடு தானங்க, ஒரு தெரு தானங்க இப்போ வித்தியாசம். பனையூர் இவர் பக்கத்து ஏரியா பாலவாக்கம். இப்போ மே மாதம் 28ஆம் தேதி 2024 சீமான் அவர்கள் வந்து விஜய் சந்திக்க போகிறாங்க. அப்போ சொல்லிட்டு தான் போனாங்க, சந்திக்க போகிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த சந்திப்பில் வந்து நிறைய அரசியல் ஆலோசனைகளை விஜய் கேட்டிருக்காரு. ஒரு அண்ணனாக ஒரு 15 வருஷம் ஒரு களத்தில் நிற்கிறார். அது இல்லாமல் ஒரு 15 ஆண்டுகள் முற்போக்கு பெரியாரிய மேடைகள் அந்த சீமான் பேசியிருக்காங்க. ஒரு பெரிய அனுபவம் இருக்கிறனால அவர் பகிர்ந்து கொள்கிறார். திருமாவளவர்களையும் வந்து விஜய் சந்தித்ததாக ஒரு செய்தி உண்டு. அப்போ தனிப்பட்ட முறையில் ஒரு ஆலோசனையாக சொல்கிறார். என்னென்னா, இந்த அரசியல் என்பது கொஞ்சி கடிக்கும் மீன்கள் கூடிய குளம் இல்லை, இது பெரிய முதலைகள் இருக்கக்கூடிய அகலி, ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும் தம்பி அப்படின்னு சொல்கிறார். இதை மேடையில் அப்படியே போய் விஜய் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு சில பேர் வந்து அறிவுரை சொல்கிறது போல் நம்மளை அச்சுறுத்துறாங்க, இந்த அரசியல் என்பது கொஞ்சம் கடிக்கக்கூடிய குளம் இல்லை, பெரிய அகலின்னு சொல்லி நம்மளை பயமுறுத்துறாங்கன்னு சொல்கிறார். அவரை உண்மையிலேயே தம்பியாக நினச்சி அறிவுரையாக சொன்னது. இப்போ நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க, கொஞ்சம் வேகமாக போகாதீங்க சாட்டை, கொஞ்சம் பார்த்து வார்த்தையில் கவனப்படுத்துங்க, வழக்கெல்லாம் போட்டுருவாங்க அரசுன்னு ஒரு அறிவுரையாக நீங்களோ நக்கீரன் என்ன சொல்கிறாங்க, நக்கீரனுக்கு போட்டியாக சாட்டை வந்துடும் சொல்லி காட்டுறியா, வர்த்தனை வச்சுக்கிறேன்டா அப்படின்னு போனோம்னா நான் நேராக போய் குண்டாஸ் தான் வாங்குவேன். புரியுதா உங்களுக்கு? வாங்கியிருக்கேன் குந்தாங்குறையா. அது மாதிரி அறிவுரை சொல்வதை அச்சுறுத்தலாக எடுத்துக்கூடாது. இப்போ சில பேர் அறிவுரை சொல்வது போல் அச்சுறுத்துவாங்க, உண்மையிலே அச்சுறுத்துவாங்க. ஆனால் சீமானன்னா உண்மையிலே என்னென்னா அவர் வந்து இயல்புலேயே சொல்லியிருக்காரு, ஒரு தம்பியாக ஒரு அறிவுரையாக சொல்லியிருக்காரு. அது மேடையில் பேசும்போது அவர் உண்மையிலே பர்சனலாகவே ஹர்ட் ஆகிட்டார். சொன்னார், நம்ம பேசினதெல்லாம் அவன் தப்பாக எடுத்துட்டான்டா. இதை வந்து 2024 மாநாடு நடக்குது பாருங்கள், அன்றைக்கி மருதுபாண்டியருக்கு மாலை போட்டுட்டு சீமானை காளையர் கோயிலே ஒரு பேட்டியாக கொடுக்குறாரு. என் தம்பிக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாரு. வீட்டில் சொன்னதை காலையில் சொல்லிடுறாரு. அவன் காலையில் பேசுனதை மாலையில் அவர் அங்கே பேசுகிறாப்புல. அதுதான் அவருக்கு பர்சனல் இது பண்ணது. அதுக்கப்புறம் வந்து மாநாட்டில் அவர் பேசின பேச்சுகளில் தொடர் 2-3 இடங்களில் அண்ணன் சீமானவர்கள் பேசுனதை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி, இந்த கத்தி பேச மாட்டேன், இந்த ஆச்சா பூச்சான்னு பேச வராது, நமக்கு எல்லாமே ப்ராக்டிக்கல் தான், இந்த தலைவருடைய பேரை கோட் பண்ணி பேசுறது அதெல்லாம் நமக்கு வராது. இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசியலில் பண்ணுறது யாருன்னா, இப்போ லைவில் முன்னாடி வைகோர்கள் வந்து இது மாதிரி பேசுவாங்க, ஒரு உணர்ச்சி போட்டு பேசுறது. இன்றைக்கி லைவில் ஒரு உணர்ச்சி போட்டு பேசுறது, கத்தி பேசுறது அண்ணன் சீமான் தான் பேசுகிறாங்க. கத்தி பேசுறதை விட நம்ம கருத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரே ஒரு அட்டென்ஷன் வந்து குரல் மட்டும்தான், பேச்சு மட்டும்தான், நமக்கு பெரிய விளம்பரம். இந்த இடத்துல ஒரு சின்ன இது, இன்னைக்கு வைகோன்னு சொன்னதுனால இப்போ பொதுவாக ஒரு விமர்சனம் என்ன இருக்குன்னா, அன்னைக்கு வைகோ, நேத்தி சீமான், இன்னைக்கு விஜய், இதில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் பொதுவாக அரசியல்ங்கிறது அன்னைக்கு வைகோ எப்படி பார்த்தாங்களோ, நேற்று சீமான் அவர்கள் எப்படி பார்த்தாங்களோ, வைகோ அவர்கள் முன்வைத்த அரசியல் என்பது வேறு, நாம் தமிழ் கட்சி முன்வைக்கிற அரசியல் என்பது வேறு. வைகோ ஒரு 13 மாவட்ட செயலர்களை திமுகலேருந்து பிரிச்சுட்டு வெளியே வந்து 4 பேர் அவருக்காக தீக்குளிச்சு ஒரு அரசியலை பண்ணி இன்னைக்கு திமுகவில் போய் சரணாகதி அடைஞ்சிட்டாரு. நாம் தமிழ் கட்சி வந்து எந்த கட்சியிலேருந்தும் கட்சியை பிரிச்சுட்டு வரல. நாம் ஒரு தனித்த அடையாளத்தை, தனித்த கோட்பாட்டை முன்வைக்கிறோம். ஈழத்தில் இன அழிப்பு நடந்த பிறகு அந்த இனத்தை காப்பாற்ற யாருமே வரலன்னு முன்வைக்கும் போது அது மாதிரி இருந்த உணர்வுமிக்க இளைஞரெல்லாம் ஒன்று கூடி ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் இப்போ திமுகனா அது ஒரு 100 வருஷ பேஸ்மெண்ட் இருக்குது, வைகோக்கு ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது. விஜயகாந்த்னா 100 படம் நடித்தார், அப்படி நடித்து கடிச்சிருவாங்க. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் ஆர்கானிக்காக வந்த சுயம்பாக வந்த ஒரே ஒரு லீடர் இப்போ சமீப காலத்தில் யாருன்னா அண்ணன் சீமானவர் தான். இப்போ விஜய்னா 69 படம் நடித்தார். ரசிகர் மன்றத்தை அப்படியே மக்கள் மன்றமாக மாற்றி மக்கள் மன்றத்தை அப்படியே வந்து கட்சியாக மாற்றிருக்காரு. இப்போ நான் என்ன சீமான ரசிகர் மன்ற தலைவராக இருந்தேன்னா, புஷியானந்த் மாதிரி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து, இல்லை அகில உலக ரசிகர் மன்ற தலைவராக இருந்து போஸ்டர் ஒட்டி நான் வரலையே. அப்படி பேச்சு, அப்படி எழுச்சி, மொழிப்பற்று, இனப்பற்று, அதன் மூலமாக தான் நாங்கள் வந்தமே ஒழிய எங்களை நீங்கள் அவரோட ஒப்பிடவே முடியாது. இல்லை அது என்ன சொல்கிறாங்க, அதான் நீங்கள் சொன்னது தான் அர்த்தம். ஆனால் அதுக்கு என்னென்ன கேள்வி வைக்கப்படுது அந்த மாதிரி கேட்குறேன். விசிலடிச்சா கொஞ்சங்களா இருக்காங்கிறது இதுதான் இந்த 3 இதுக்கு வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. நாம் தமிழ் கட்சியில் இருக்கவங்க மிகப்பெரிய மொழிப்பற்றோடு இருப்பாங்க. சூழலியல் அரசியல்னால் என்னென்னு நீங்கள் நாம் தமிழ் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுவாங்க. இந்திய அரசியல் தெரியும், தேசிய அரசியல் தெரியும், தமிழ்நாட்டு அரசியல் தெரியும், திராவிடம் என்னன்னு தெரியும், ஒவ்வொரு ஐடியாலஜி பற்றியும் பேசுவாங்க.
தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான பனை விதைகளை ஒரு கட்சி நட்டு பனைகளை வளர்த்து வருது. இன்னைக்கு நீங்கள் ஒரு காலத்தில் போய் தமிழில் பேர் வச்சா திமுகன்னு கேட்பான், இன்னைக்கு தமிழில் பேர் வச்சா நாம் தமிழ் கட்சின்னு கேட்பான். பல ஆண்டு காலமாக அவங்க கட்சியில் இருந்து சீமான் பேச்சில் மயங்கி போய் கடந்தோம், இப்போ நாங்கள் வீழ்த்தி கொண்டோம் அப்படின்னு வெளியில் வராங்களே. ஒரு அமைப்போ இயக்கமோ கட்சியோ ஒரு கம்பெனியோ வளரும்போது 4 பேர் வெளியேறுவாங்க. மேன்மை கம் தான். பணத்துக்காக போகலாம், பதவிக்காக போகலாம். போனவங்க என்ன செய்வாங்க, பாராட்டுவாங்களா? திமுகலேருந்து கிட்டத்தட்ட பல பேர் வெளியே போயிருக்காங்க. இல்லை இதில் என்னென்னா, ஒரு அரசியல் கட்சின்னு இருக்கும் பொழுது அது தேர்தல் காலத்தில் நிற்கிறீங்க, வெற்றி பெறணும் அப்படிங்கிற நோக்கம் அவங்களுக்கு இல்லை, பயிற்சி மையமாகவே இருக்குது. இல்லை, வெற்றி பெறணும் நோக்கம் இல்லைங்கிறத விட வெற்றி பெறக்கூடிய சூழலை நாம் தமிழ் கட்சி உருவாக்கி கொண்டிருக்கிறது. புரியுது உங்களுக்கு? நாம் தமிழ் கட்சி வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம ஓட்டை வாங்குது. யாராவது ஒருத்தர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை தவிர்த்துட்டு திமுகவில் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம நான் ஓட்டு வாங்கினேன் சொல்லுங்கள். யாராவது ஒருத்தரை சொல்லுங்கள். திமுக இல்லை, எல்லாரையும் சொல்கிறேன் நான். வெற்றி பெற்றவர்கள் இது வரைக்கும் வெற்றி பெற்றவர்கள் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு பிடிஆர் கொடுக்கல, காசு கொடுக்கல. வேற யார் கொடுக்கல சொல்லுங்க? கம்யூனிஸ்டுகள் மக்களும் காசு கொடுத்துருக்காங்க. மக்கள் இல்ல, அப்படி ஒரு நிலை உருவாயிருச்சு. அந்த நிலையை மாற்றி இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 36 லட்சம் வாக்குகளை ஓட்டுக்கு பணம் கொடுக்காம பெறதே பெரிய விஷயம். இன்னொன்று, எந்த முக கவர்ச்சியும் கிடையாது. இப்போ நான்லாம் முக கவர்ச்சியானால தெரியாது. நாங்களாம் ஆர்கானிக்காக ஒரு வீடியோ போட்டு ஒரு சேனல் ஆரம்பித்து அடித்து வெளியே வரோம். தம்பி இடுமோனம் கார்த்திக்னா ஒரு ஊடகத்தின் மூலம் வெளியே வராரு. எல்லாருமே முதல் தலைமுறை அரசியல்வாதி. எங்கள் குடும்பத்தில் யாருமே அரசியல்னா என்னன்னே தெரியாது. புரியுது உங்களுக்கு? ஓட்டு போடுறது மட்டுமே அரசியல் நினைக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்து அடையாளப்படுறோம் அப்படின்னா பேச்சின் மூலமாக, செயல்பாட்டின் மூலமாக அடையாளப்படுறோம். இல்லை, நீங்கள் சொல்கிறது சரியான வச்சுக்குவோம். இப்போ ஒரு விமர்சனம் இருக்குது, 2ஆம் கட்ட தலைவர்களாக வளர்ந்து வராங்க. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் கட்சியில் சேர்ந்து இப்போ நீங்கள் உங்களை மாதிரி வளர்ந்து வராங்க, பேசுகிறாங்க, மேடை பேச்சில் நாம் தமிழர் மேடையில் பேசுகிறாங்க, பரிச்சயமாகறாங்க மக்கள்கிட்ட. அந்த பேச்சு சீமான் பேசுனா எப்படி எடுபடுதோ அதே போல் இவர்கள் பேசுகிறதும் எடுபடுது அப்படின்னு அவங்க பேர் எடுக்கும்போது அவங்கள கார்னர் பண்ணி சீமான் வெளியே தள்ளுறாரு. சீமான வெளியே தள்ளுறது இல்லை, ஒரு லிஸ்டே சொல்றாங்களே. அதெல்லாம் வெளியே போனவர் வைக்கிற குற்றச்சாட்டு. வெளியே போனவன் பாராட்ட செய்வாங்க. அந்த ஆடியோவே வெளில வந்திருக்கேன். காளியம்மாள் வெளியேற்றும் போது அது ஒரு பிசுறு அப்படின்னு தானே சொன்னாங்க சீமான். அந்த ஆடியோ வெளியே வந்து வைரலா போச்சு. காளியம்மாள் ஆகட்டும், ராஜீவ்காந்தி ஆகட்டும், கல்யாண சுந்தரம் ஆகட்டும், எல்லாருமே சீமானை சுற்றி இருந்தவங்க தானே. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் இன்னைக்கு இருக்க சேகர் பாபு, ஏவாவேலு, KKSSR, அதே போல் செந்தில் பாலாஜி எல்லாருமே அதிமுக இருந்தவங்க தான். ஏன் அதிமுக அங்கே போனாங்க? VP துரைசாமி திமுக மிகப்பெரிய இயக்கம், ஆளும் கட்சி. அங்கேருந்து இதுக்கு பாஜகவுக்கு போனார். நயினார் நாகேந்திரன் இதில் இருக்கார். அவர் இங்கேருந்து போனவர் தான், அதிமுகலேருந்து போனவர் தான். ஒரு அமைப்பிலிருந்து வெளியேறாங்க, அந்த அமைப்பை எப்படி பாராட்டுவாங்க? அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. அவங்க தங்கள் மீதான தவறுகளை மறைப்பதற்காக அந்த அமைப்பின் மீது 1000 குற்றச்சாட்டு தூக்கி போடுவாங்க. இப்போ நீங்கள் சீமானன் பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் திமுகவில் போய் செஞ்சு பெறலாமே. ஒரு MP கொடுக்க மாட்டாங்களா? இல்லைண்ணா, இந்த விமர்சனத்தை தொடர்ந்து நீங்கள் இப்போ தற்கொலை கூட்டம் நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க அட்டாக்குக்கு திரள்நிதி கூட்டம்னு அவங்க சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? க்ரௌட் ஃபண்டிங்கிறது உலகம் முழுமைக்கு இருக்குது. இப்போ ட்ரம்ப் இருக்கார் பாருங்க, க்ரௌட் ஃபண்டிங் போட்டு தான் அவர் தேர்தலை சந்திச்சார். PM ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. இப்போ மோடி வாங்கினார்ல கொரோனாவுக்கு, அது பேர் என்ன? அவர் PM ஃபண்டு, CM ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் தமிழ் படுத்தி திரள்நிதிக்கிறோம். திரள்நிதின்னு தமிழாக இருப்பதனால உங்களுக்கு அது வந்து வார்த்தை ரொம்ப ஹார்ஸாக இருக்குது. இதே க்ரௌட் ஃபண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து க்ரௌட் ஃபண்டிங்கில் கட்சி பார்ட்டி பண்ணுறாங்க, சூப்பர் அப்படின்னு பாராட்டுவாங்க. உலக முழுமைக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் எளிய மக்கள்கிட்ட, பாமர மக்கள்கிட்ட, பணக்காரங்கிட்ட, முதலாளிகள்கிட்ட எல்லாத்தையுமே வாங்குவாங்க. நாங்கள் ஒன்றும் எலெக்ஷன் பாண்டில் லாட்ரி மாட்டின்ற காசு வாங்கலையே, மக்கள்கிட்ட தானே வாங்கினோம். அது என்ன தப்பு இருக்குது? இல்லை, அது PM ஃபண்டுன்னு சொன்னீங்க. PM ஃபண்டே சர்ச்சையில் தான் போயிட்டு இருக்கு. அது ஈசா சத்குரு ஜக்கி வாசுதேவெல்லாம் ஃபண்டு பண்ணார். அதெல்லாம் அப்படி நம்ம நீங்கள் வெளிப்படைத்தன்மையோட இணைய வெளிகளில் நீங்கள் ஒரு நிதி கேட்குறாங்க. இப்போ கடலம்மா மாநாடு இல்லை ஒரு மாவீரர் மாநாடு அப்படின்னா பணம் கேட்குறாங்க. அது 20 லட்சம் வருதா, அதுக்கான கணக்கு வழக்கு சமர்ப்பிக்கப்படுது. அந்த கணக்கு வழக்கு தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்கப்படுது. எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குது, வெளிப்படைத்தன்மையோடு இருக்குது. இதில் ₹1 காசை கூட யாருமே எடுக்க முடியாது. கம்யூனிஸ்ட்டுகள் இன்றைக்கு வரைக்கும் உண்டியல் கொடுக்குறாங்க. உண்டியலுடைய வேற ஒரு வெர்ஷன் தான் திரள் நிதி. இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ திமுக கூட ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய நாணயத்தை வெளியிட்டாங்க. ₹100 நாணயம். எதுக்கு 10,000 விற்றாங்க? அது ஒரு க்ரௌட் ஃபண்ட், அது ஒரு திரள் நிதி. இன்றைக்கு வரைக்கும் எலெக்ஷன் வரும்போது திமுக என்ன பண்ணுவாங்கன்னா, திமுகவோ எல்லா கட்சிகளுமே வேட்புமனு தாக்கலுக்கு வந்து நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணலான்னு சொல்லுவாங்க. வேட்புமனு தாக்கலுக்கு 10,000 வைப்பாங்க. இப்போ அமமுகவுடைய TTV தினகரன் 234 வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. இப்போதான் பேசிட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. கரெக்டு. நம்ம வந்து அடுத்த தடவை வந்து சாப்பாடு போட்டு அனுப்புவோம். எல்லாம் சொந்தக்காரங்க தானே. 234 தொகுதிக்கும் விருப்பமனு கேட்குறாரு. அவர் 234 தொகுதியும் போட்டி போட போகிறாரா? இல்லை, ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணி வைக்க போகிறாரு. சரி, போய் போட்டியாக போட்டால் கூட ஒரு ஆளுக்கு 10,000ங்கிறாரு. இப்போ ஒரு தொகுதிக்கு 100 பேர் 10,000 கொடுக்குறாங்கன்னா
அந்த 10,000 என்னது அது ஒரு க்ரௌட் ஃபண்டு, ஒரு திரள் நிதி தான். இது எல்லா கட்சிகளுமே வாங்குறாங்க. அது நாம் தான் முயற்சி வாங்கும்போது அது விமர்சிக்கப்படுது. நீ நாமக்கரி, இந்த AK-74, அரிசி கப்பல், இந்த திரள் நிதி, மானூருகா மானூர், அது என்னென்ன மானூருகா தெரியாதன்னு சொல்கிறேன். இப்போ நாய் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் நம்ம நம்புவோமா? வட மாநிலங்களில் சாப்பிட்றாங்க. பாம்பு சாப்பிட்றாங்க ஒரு கும்பல் கரப்பாம்பூச்சி சாப்பிடுது. ஒருத்தர் நட்டுவாக்காளி சாப்பிட்றான். நட்டுவாக்காளி சாப்பிட்றான்னு நமக்கு தெரியாதவங்களுக்காக நட்டுவாக்காளிலாம் சாப்பிடுவாங்களான்னு கேட்க முடியுமா? ஆமைக்கறி என்பது ஈழத்தில் ரொம்ப எளிமையான உணவு. ஈழத்துக்கு போனவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு சிறந்த உணவு வந்து ஆமக்கறி தான். பைல்ஸ் வந்து எவனுக்கா வந்துருச்சுன்னா போய் சாப்பிட சொல்லுங்க. நம்ம ஊரில் நத்தை சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் ஆமக்கறி இருக்குது. இங்கே ஆமக்கறி என்பது அது வன உயிராக சேர்க்கப்பட்டு அது வந்து தடை செய்யப்பட்டிருக்கு, கடல்சார் வன உயிராக. அதனால அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமை வந்து மீனவர்களுக்கு நெருங்கிய சொந்தம், அதை வந்து ஒரு மீனவர் வந்து கொல்ல மாட்டாங்க. குறிப்பாக புலிகளில் இருக்கிற குறிப்பாக அந்த மீன் தான் மீனவர்களுக்கு நெருங்கிய சொந்தம். மீனை கொல்ல மாட்டாரா? அப்படிலாம் கிடையாது. காட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயக்கத்தை பற்றி காட்டுக்குள்ளேயே வாழ்கிறவங்க, அவங்க காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாடு, வரையாடு எல்லாத்தையுமே சாப்பிட்டு தான் ஆகணும். வேறு ப்ரோட்டீனுக்கு வேறு என்ன சோர்ஸும் கிடையாது. அவங்க வந்து வெளியே வந்து கடையில் வாங்க முடியாது. இன்னொரு தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உணவுப் பொருளே கிடைக்கல. அப்போது இந்த மாதிரி உணவு சொல்கிறாங்க. மான் ஊறுகாங்கிறது இப்போ நம்ம ஊரில் உப்புக்கண்டை இருக்குது பாருங்கள், அந்த உப்புக்கண்டை தான் ஒரு மான் ஊறுகாங்கிறாரு. உப்புக்கண்டை தான் ஊறுகா. நம்ம வந்து நம்ம ஊரில் திருநெல்வேலி பக்கம் பார்த்துருப்பீங்க, ஆட்டுக்கறியை உப்புக்கண்டம் போடுவோம். அந்த உப்புக்கண்டம் தான் மான் ஊறுகா. இது இவங்களுக்கு தெரிலனால கிண்டல் பண்ணுறாங்க. சரி, நான் ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஸ்டின். 2026 ஸ்டாலின் தோக்கணுமா விஜய் தோக்கணுமா? 2026 ஸ்டாலின் தோக்கணுமா விஜய் தோக்கணும்? ஸ்டாலின் தொகுதியில் ஸ்டாலின் தோக்கணும், விஜய் தொகுதியில் விஜய் தோக்கணும். யார் ஆட்சிக்கு வரணும்? ஆட்சி பொறுப்புக்கு கேட்குறேன். நாங்கள் எதுக்கு கட்சி நடத்துகிறோம்? இல்லை, நீங்கள் கேட்குறோம். இப்போ நீங்கள் நாம ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கணும். இந்த மாதிரியான ஃபாக்ஸ்கான் போன்ற, ஸ்டெர்லைட் போன்ற ஃபேக்ட்ரிகள் இல்லாத, இந்த மண்ணை வளங்களை பாதிக்காத ஒரு தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைக்கப்படுங்கிற கோட்பாட்டை முன் வச்சு மக்கள்கிட்ட வேலை செய்கிறோம். இந்த கோட்பாட்டை கொண்டு போய் சேர்க்கிறோம். இதற்கு இதை நேசித்து மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. இவர் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வேலை செய்ய முடியாது. விஜய் தோத்து போகணும், ஸ்டாலின், நான் காமெடிக்காக சொல்கிறேன், விஜய் தோத்து போகணும், ஸ்டாலின் தோத்து போகணும் எங்கள் கோட்பாடு இல்லை. திராவிடம் ஒழிக என்பதை விட தமிழ் தேசியம் வெல்கங்கிறது தான் எங்களுடைய கோட்பாடு. நாங்கள் எங்களை முன்னிறுத்தி வேலை பார்க்குறோம். அந்த வேலை திட்டத்தில் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்த போகிறாங்க. இவங்க தோத்தாலும் ஜெயித்தாலும் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. சார், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜீவ்காந்தி பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. உங்கள் கட்சியில் இருந்தால ராஜீவ்காந்தி, அவர் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம், கட்சி மாறினதுக்கப்புறம் பார்த்து பேசுனீங்களா? எங்கன்னா பார்த்தது உண்டா? ஜிம்முக்கெல்லாம் போகிறீங்களே, ஜிம்முக்கெல்லாம் அவர் வருவாரா? அவர் ஜிம்முக்கு போக மாட்டார். அவர் பில்டிங் ஃபஸ்ட் கான்ட்ராக்ட் ஃபஸ்ட் பெயிண்டிங் தான் பண்ணுவார் நினைக்கிறேன். பார்த்ததுக்கு அண்ணன் பார்த்தா பேசுவேன். என்ன இருக்குது, நீங்கள் அரசியலில் நமக்கு கொள்கை ரீதியான முரண்பாடு இருக்கக்கூடிய தனி மனித முரண்பாடு யாரு கூடயுமே கிடையாது. இப்போ வானூர்தி நிலையங்களில் எத்தனையோ முன்னாள் அமைச்சர்களை சந்திக்க தான் செய்கிறோம். ஆனால் முழுக திருப்பிட்டா போக முடியும், பார்த்தா பேச தான் செய்ய முடியும். விஜயவே சந்திச்சா கூட பேசுவேன். அவர் சந்திக்க வாய்ப்பு கிடையாது. சேட்டல் பேட்டில் போனோம், இல்லைன்னா பட்டினப்பாக்கத்தில். அப்படி பார்க்கும்போது திமுகவில் அமைச்சர் சொல்கிறீங்களா, முக்கியமானவங்களை பார்க்கும்போது நல்லா பேசுகிற, அவனையும் கொஞ்சம் இழுத்து விடு அப்படின்னு அதை சொல்லுவாங்களா? யார் இழுத்து விடு? திமுக. நம்ம உண்மையிலே அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்களோ திமுகவோட இன்னாள் அமைச்சர்களோ தனிப்பட்ட முறையில் வானூர்தியில் சந்திக்கும் போது ரொம்ப மரியாதையாக நடந்து கொள்வாங்க. அவங்க எல்லாருமே அரசியலாகவே இருக்காங்க. அப்படி நீ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அதான் நான் கேட்கணும்னு நினச்சிட்டு. ஆமாம், அதான் அடுத்தது போயிருந்தோம். நம்ம வந்து தினசரி விமர்சனம், நானும் கடுமையாக விமர்சனம் பண்ணுறேன், இப்பவும் பண்ணுறேன், நான் பண்ணிட்டு தான் இருப்பேன், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. கடுமையான சட்டையர் பண்ணுறோம், அவர் மாதிரியே தொப்பியெல்லாம் விக்கெல்லாம் வச்சு பயங்கரமாக பண்ணியிருக்கிறோம். அதுக்காக வழக்கெல்லாம் வாங்கியிருக்கோம். ஆனால் அவர் வீட்டுக்கு போகும்போது அதை பற்றி ஒரு சின்ன ஒரு முக சொலிப்பு கூட இருக்கலாம்ல, ஒரு சின்ன அதிர்ச்சியோ அதெல்லாம் இல்லை. இப்போ சீமானை அறிமுகப்படுத்தும் போது மட்டும் சொன்னார், இவர் வந்து என் தம்பி தேவா, இவர் வந்து தம்பி பாக்கியா, இவர் தம்பி துறணுன்னே அவர் நீங்கள் அறிமுகப்படுத்தணுமா, அவர் தெரியாதா அப்படின்னா அந்த இடம் அது வரைக்கும் இறுக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் இறப்புக்கு கேட்க போயிருக்கும்போது இறுக்கமாக இருந்தாங்க. எல்லாம் மூக்காமுத்தை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். இதை சொன்ன உடனே எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ரொம்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே ரொம்ப மரியாதையாக அணுகுனாங்க. வீட்டு வாசல் வரைக்குமே 2 பேருமே வந்து விட்டு போனாங்க. இல்லாத நான் தாண்டி நிறைய இதை விட்டுட்டீங்க, அவ்வளோதானா? வேறு எதுவும் பேசுனீங்க? வேறு ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஏஐ டெக்னாலஜி இல்லை, அது அந்த சொல்லுங்க. ஏன்னா ஒரு அரசியல் படுத்தப்படுதுங்கிறது அவங்க அப்படி இருக்காங்க. சில விஷயங்களை வந்து நம்ம வந்து எதிராளிகள்கிட்ட வந்து கற்றுக்கலாம் இல்லையா? இப்போ நம்ம வந்து எல்லாரையும் கையெடுத்து கும்பிட்ற பழக்கம் நமக்கு கிடையாது. நமக்கு தெரிஞ்சவங்கள கையெடுத்து கும்பிடுவோம். அப்படி ஆனால் அரசியல்வாதி என்ன எல்லாரையும் கும்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஓட்டு அப்படிங்கிற மாதிரி அப்படி கூட அவங்க நம்மளை நினைக்கலாம். இப்போ இவங்க வந்து நம்மளை தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, அவங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி கூட அவங்க மரியாதை நடந்திருக்கலாம், விருந்தோம்பல் செஞ்சுருக்கலாம், ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம். ஆனால் அதை செய்கிறாங்க.
அதை வந்து நம்ம அது அவங்க ரூட்ல சரினா உங்க ரூட்ல வந்து அந்த சந்திப்பு இருக்குல்ல, ஸ்டாலினுக்கு முன் சந்திப்பு பின்னாடி சார், அப்போ வந்து நாம் தமிழரோட இது சாஃப்டா மாறிட்டாங்க. நாம் தமிழர் வந்து அந்த வீட்டு திராவிட எதிர்ப்புங்கிறது தாவேக எதிர்ப்பா மாறிடுச்சு. அதை தான் சொல்றேன். அந்த வீட்டு முக்கிலேயே அந்த ஆட்சி குறித்த விமர்சனத்தை சீமானா வச்சுட்டு வந்தார். நீங்கள் சாட்டையை தொடச்சி பின்பற்றினாலும் தெரியும், மேடைகள் நம்ம தொடர்ச்சியாக திமுக குறித்த விமர்சனம். நேற்று கூட திமுகவில் கோயம்புத்தூரில் வந்து கொலை நடந்திருக்கு, சட்டம் ஒழுங்கு சட்டிலாதாச்சு, டிஜிபி கூட இல்லாமல் வச்சுக்கான விமர்சனம் பண்ணுறோம். அதே போல் பேருந்தில் 2 பேருந்து சிவகங்கை பக்கத்தில் விபத்தாயிருக்கு, இங்கே ஒரு பேருந்துகளில் எவ்வளோ பெரிய குளறுபடிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பேசுகிறோம். நித்தம் நடக்கக்கூடிய நாட்டு நிகழ்வை வைத்து திமுகவை நம்ம விமர்சனம் பண்ணுறோம், கேள்வி எழுப்புறோம். அதை தாண்டி இது ஒரு இந்த கூட்டத்தை விமர்சனம் பண்ணுறது இங்கே நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணா சங்கின்னு சொல்றதும், தாவேகா விமர்சனம் பண்ணா சக நண்பர்னு சொல்றாங்களா, சக நண்பர்னு நண்பர்னு சொல்றதும், தாவேகா விமர்சனம் பண்ணா ஊபின்னு சொல்றதும் அபத்தமான விமர்சனம். இப்போ திமுக விமர்சனம் பண்ணா பிஜேபி காசு கொடுக்குது, தாவேகா விமர்சனம் பண்ணா வந்து திமுக காசு கொடுக்குது. காசுக்காக வேலை செய்யறவன் தான் எல்லாரையுமே காசா பார்ப்பான். ஆனா 2 விமர்சனம் உங்க மேல இருந்திருக்குல்ல. ஒரு ஆளு ஒருத்தர் சொல்றாரு, உங்களை தாவேகா விமர்சனம் பண்ணா நீங்க காசு கொடுக்குன்னு சொல்றீங்கன்னு சொல்லி ஒருத்தர் நான் கேட்கறேன், ஒரு திமுக காரர், எங்களுக்கே தரமாட்டாங்க உங்களுக்கு தரப்போறாங்கன்றவள. அதுதான் உண்மை. அப்படிலாம் பணத்துக்காக நம்ம எந்த அரசியலும் இல்லை. நாம ஒரு உண்மை கரூர் இன்சிடென்ட்டை பொறுத்தவரை உலகத்துக்கே தெரியும். நக்கீரனில் தான் 400 வீடியோ போட்டீங்க, வளைச்சு போட்டீங்க, ஊரில் இருக்க எல்லாரையும் பெட் எடுத்து போட்டீங்க. உண்மை பேசுறீங்கல்ல, உண்மையை பேசணும் கொண்டு போய் சாகுனீங்க. இப்போ நக்கீரன் வந்து இதில் கரூர் விஷயத்தை வச்சு விஜயை காலி பண்ணணும்னு நினச்சி பேசிச்சா இல்லை உண்மையை பேசிச்சா, அந்த கேள்வி இருக்குல்ல. அது நக்கீரன் எப்படி பேசச்சோ அது போல தான் நானும் பேசினேன். இப்போ நாம் தமிழர் தொடர்ந்து பி டீமாவே இருக்கும்னா, முன்னாடி ஒரு காலத்தில் பாஜகவோட பி டீம்னாங்க, இப்போ வந்து விஜய் எதிர்க்க போய் அது டிஎம்கேவோட பி டீம்னு சொல்கிறாங்க நாம் தமிழரை. இல்லை, அப்படிங்க வாதத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுப்பான்றாங்க. நாம் ஒரு உண்மையை பேசும்போது அதை எதிர்கொள்ள முடியாமல், அந்த கேள்வியை எதிர்கொள்ள முடியாமல், இப்போ செங்கோட்டையன் சட்டப்பையில் ஏன் ஜெயலலிதா படம் வச்சுருக்காங்க, செங்கோட்டையன் உடைய பேனரில் ஏன் ஜெயலலிதா படம்னு கேள்வியை கேட்டால் உடனே வந்து அவன் என்ன பண்ணுறான், நீ வந்து திமுக சொல்லி பேசுகிற, திமுகவோட ஆளாக மாறிட்ட, திமுகவோட குரலாக ஒழிக்கிறீங்க, வாச்சாத்தியை பற்றி கேட்டால் ஏன் முன்னாடியே பேசலை, இந்த கேள்வி முன்னாடி பேசலையே எப்போ இப்போ பேசுகிறோம்ல. ஒரு கேள்வி அதிமுகவோட பி டீம் தான் நீங்க வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் அண்ணன் சித்தப்பான்னு சொல்லிட்டாரு, அப்பயுமே இந்த ஒரு அதிமுகவே பாஜகவோட பி டீமா இருக்கு. ஒரு பி டீம் ஒரு பி டீம் அதிமுக மேல இந்த அளவுக்கு விமர்சனம் வைக்கலையேங்கறாங்க. திமுகவை வந்து அதுவும் ஆண்ட கட்சி தானே, தமிழகத்துல அதிகமா ஆண்ட கட்சி அதிமுக. அது திமுக மேல வைக்கிற விமர்சனத்தை அங்க கொஞ்சம் கூட மறைக்க. அதிமுக ஆட்சி காலத்துல அதிமுகவின் மீது கடுமையான விமர்சனத்தை வச்சு இந்த அளவுக்கு வச்சது இல்ல வச்சிருக்கோம். அன்னைக்கு எங்களுக்கு ஊடக வெளிச்சல தலைவரே இருந்தாதானே தெரியும். நீங்க பார்க்கலன்னு சொல்லுங்க, நாங்க ஓரத்துல காளையார் கோயில்ல பேசுறது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதோ ஒரு முக்கில பேசிக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கு. இன்னைக்கு கட்சி வளர்ந்து 8.2 விழுக்காடு வாங்கி அன்னைக்கு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னீங்க. இலை இன்னமும் மலர்ந்துருச்சு, ஆனா இன்னை வரைக்கும் அது மலரல. இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னது 2009 நாடாளுமன்ற தேர்தல்ல. அந்த தேர்தலில் அதிமுக பெருசா ஜெயிக்கல. உங்களுக்கு அன்னைக்கு வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் அதிகாரத்துக்கு வந்தால் ஈழத்திற்கு வந்து படை அனுப்புவேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கருத்துக்காக அன்னைக்கு வந்து நாம் தமிழ் கட்சியே இல்லை. இந்த இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சீமான்னு சொல்லும்போது நாம் தமிழ் கட்சியும் இல்லை, இயக்கமும் இல்லை. அது இயக்குனர் சங்கம் ஏற்படுத்தப்பட்ட தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றாங்க. காங்கிரஸுக்கு எதிராக அன்றைக்கி அதிமுக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அந்த அண்ணன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்ன கருத்துக்கு அண்ணன் சீமான் பேசுகிறாங்க. அதுக்கு பிறகு 2011 இலை மலருது. ஏன் ஈழம் மலர்னா அங்கே ஈழம் மொத்தமாகவே அழிக்கப்பட்டுருச்சு. அவங்க சொன்னது 2009 போர் காலத்தில். நீங்கள் அந்த கருத்தை வந்து அதுக்கப்புறம் வந்து பொருத்தி பார்க்க முடியாது. சமீபத்தில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் நீங்கள் பேசின கருத்துக்கு எதிர்ப்பு பயங்கரமாக வந்துச்சு. எந்த கருத்து? நீங்க கூட செல்லம்லாம் சொன்னீங்களே. உட்கார செல்லம் எதிர்ப்பு இல்லை, அது எல்லாம் அறிவாளி கூட்டம் தான் சொன்னீங்க. தற்கொலைன்னு நான் சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, இதனால இந்த செங்கோட்டையன் மேட்டர்லாம் சொல்லிட்டு பிரகாஷ் ராஜா மாறிட்டீங்களோ அந்த மேடையில் ஹாய் செல்லம் அதை மாதிரி சொல்லி சும்மா காமெடிக்கு சொன்னது. அது இதனால தான் கொள்கையற்ற அப்படின்னு சொல்லி நான் நிப்பாட்டேன். உண்மையிலே கேள்விக்குறி இல்லை ஆச்சரியக்குறி அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன். கூட்டத்திலேருந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ் வந்து நம்ம மைண்ட் வாய்ஸை கேட்ச் பண்ணி தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. தற்கொலைன்னு எங்களுக்கு எப்படி சொல்லலாம்? நாங்கள் எவ்வளோ பெரிய ஆகச்சிறந்த அறிவாளிகள் தெரியுமா? எங்களை போய் தற்கொலைன்னு சொல்லி ஒரு 4 பேர் திட்டமிட்டு வராங்க. ஒரு டிபேட்டில் பொறுத்தவரை நான் ஒரு பதில் சொல்கிறேன்னா, அவருக்கு தாவேக சார்பாக லயோலா மணி வந்திருக்காப்புல, லயோலா மணி பதில் சொல்ல போகிறாரு. இப்போ அவர் விமர்சனம் பண்ணால் நான் சொல்ல போகிறேன். தங்கத்தமிழ்ச்சன் வந்திருக்காரு, நான் கேள்வி கேட்டால் அவர் பதில் சொல்ல போகிறாரு. அதை விட்டு அவன் பேசிகிட்டு உட்காந்துருக்கான். அப்படி பேசணும்னு இங்கே வந்து பேசணும். அது எதிர்ப்பு கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இதே மாதிரி பல நிகழ்ச்சி என்ன இதுக்கு பின்னாடி நடந்தப்போ நாம் தமிழர் சார்பாக இளைஞர்கள் வந்து பலர் எழுஞ்சி திமுக நிர்வாகிகளை திட்டி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ காட்சி மாறுது, அப்போ இளைஞர்கள் மாறிட்டாங்களோ விஜய் பக்கம்? நாம் தமிழ் கட்சியோட இளைஞர்கள் அப்படி மேடை நோக்கி கேள்வி இல்லை, இந்த மாதிரி டிவி நிகழ்ச்சியில் நிறைய கட்சிக்காரங்க கிடையாது, ஆதரவாளர் வந்து இந்த மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. இல்லை, அது இந்த 2 பேருக்கும் வாக்குவாதமாக மாறும்போது சில பேர் எந்திரிச்சு வரது நடக்க தான் செய்யும். ஆனால் இதில் வந்து என்னையத்தை அவங்க கேள்வி கேட்கல,
அவங்களுக்குள்ள மோதிக்கிட்டாங்க. ஒருத்தர் தற்கொலைன்னு சொல்ல எங்களை எப்படி தற்கொலைன்னு சொல்லணும், அவனை இவங்க வந்து மேடை நோக்கி கேள்விட்ட மாதிரி அந்த ஊடகம் காட்சிப்படுத்துச்சு. ஆனால் உண்மையில் நடந்ததுன்னா அவங்க 2 பேருக்குள்ள மோதிக்கிறாங்க. அப்போ தான் நான் 2 பேருமே உட்காருங்க செல்லம், அமைதியாக இருங்க, தாவைக்கா தம்பிகளா அமைதியாக இருங்க, நீங்கள் தற்கொலைகள் இல்லை, ஆகச்சிறந்த அறிவாளிகள். உங்கள் தலைவர் பேசும்போது மரத்தில் ஏறி தேங்காயை பறிக்க மாட்டீங்க, ஏர்போர்ட்டில் போனால் அந்த ஏர்போர்ட் பண்ணி மேஞ்ச மாதிரி இருக்காது, ஃபர்ஸ்ட் ஷோக்கு தேட்டர். இதுதான் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க இந்த ஒரு வார்த்தையை நான் சொல்லாமல் அப்படியே முடித்தேன், அவங்க அந்த தற்கொலைங்கிற வார்த்தையை அவங்க சொல்லிட்டாங்க, கோபப்பட்டாங்கிறீங்க. இப்போ அந்த கோபத்தை நின்று விடுற மாதிரி துரைமுருகன் மீண்டும் பேசுகிறாரு. உண்மையை பேசித்தான் ஆகணும், உண்மையை பேசித்தான் ஆகணும். ஒரு தலைவன் பேசி கொண்டிருக்கும் போது தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் பறிக்கிறவன் தற்கொலையா இல்லையா? 3 பேரும் தயவு செய்து பதில் சொல்லுங்கள். எந்த கட்சியிலையா? இப்படி நீங்கள் ஒரு தலைவருக்கு இளநீ பறிக்க போயிருப்பாரு, நீங்கள் அதை போயிட்டு இப்படி சொல்கிறீங்களா? ரொம்ப இளநீ பறிக்க போனாரா, இளநீக்குள்ள ஏதாவது ஊற்றி குடிக்க போனாலும் தெரியலையா? இல்லை, அந்த இடத்துல நீங்கள் கட்சியினுடைய துண்டு என்பது திமுக துண்டாக இருக்கட்டும், அதிமுக துண்டாக இருக்கட்டும், நாம் தமிழர் துண்டாக இருக்கட்டும், ஏன் பிஜேபி துண்டாக இருக்கட்டும், என்னைக்காவது பிஜேபிக்காரன் துண்டை சாக்கடையில் போடுவானா? உயிராக மதிப்பான். அவன் கொள்கையில் நமக்கு முரண்பாடே கிடையாது, முரண்பாடு உண்டு. ஆனால் துண்டை சாக்கடை நினைச்சது உண்மைதான். இதாக பேசிட்டேன். திமுக துண்டை கீழே போடாது. அந்த துண்டை கருப்பு சோப்புனா அவங்களுக்கு வந்து ரத்தம்னு நினைப்பாங்க. நாம் தமிழர் கட்சி வந்து புலிக்கொடி இருப்பதனாலே அந்த துண்டை வந்து ரொம்ப உணர்வுபூர்வமானுவாங்க. அந்த புலிக்கொடியில் தான் குழந்தை கூட வாங்குவாங்க. அதே போல் தான் வந்து காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், கட்சியின் துண்டு ஒரு கட்சி மாநாடு நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு 1000 துண்டு பிறக்கலாம் சாக்கடைகளை மட்டும். எந்த கட்சி கூட்டத்திலையும் நீங்கள் செருப்பை பார்க்க முடியாது. இவர் கட்சி கூட்டத்துக்கு போனால் ஒரு 2000 ஜோடி செருப்பு, ஒத்த செருப்பு மட்டும் பார்க்கலாம். அப்போ இது எந்த மாதிரியான கூட்டம்? எல்லாமே போத. நீங்கள் கரூரில் நடந்த அந்த நிகழ்வில் 5 டாஸ்மாகில் 5 மடங்கு சேல்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போ இவரை வச்சுக்கிட்டு இவர் எந்த மாதிரி அரசியல் பண்ண போகிறாரு? இவர் வென்றே வந்துடா வச்சுக்கோங்க, வென்றுட்டாருங்க. இவர் முதலமைச்சர் ஆகிட்டார். புஷி ஆனந்த் பொதுப்பணித்துறை அமைச்சர், லெஃப்ட் பாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர், ஆதவ் அர்ஜுனா நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். என்ன நெடுஞ்சாலை அவருக்கு? ஆமாம், அவங்க நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர். அமைச்சராக இருந்தவர், ஏற்கனவே அமைச்சராக இருந்தவர் செங்கோட்டையன் வந்து வேற எந்த இந்த துறை போடுவாங்க, பெண்கள் நலத்துறை, அந்த மாதிரி துறை போட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் பெரிய மனுஷன் அல்ல. அதனால முதல்வரை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு மாற்றம் நடந்த மாதிரி தெரியுது. நீங்கள் தான் விளக்கணும். ஏன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் நிர்வாகிகள் இந்த மாவட்டத்தில் கூண்டோடு விலகல் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு செய்தி வரும், அது அண்ணனும் விமர்சிப்பார், அது போயிட்டுருக்கும். ஆனால் நீங்கள் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த செய்திகள்லாம் அப்படியே நின்று மாதிரி தெரியுது. உண்மையிலே மூக்காமுத்துடைய மறைவுக்கு தாங்க போனோம். நீ உங்களை போன்ற ஊடகங்கள் நான் கூட இருந்தேன், பொய் சொல்ல வேண்டிய அவசியமோ தேவையோ எதுவுமே. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறோம். உண்மையிலே வந்து அண்ணன் அழகிரி அவர்களோ அண்ணன் சீமான் அவர்களும் நல்ல பழக்கம். எப்படி பழக்கம்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து 2009 சிறையில் இருக்கும்போது அழகிரி வந்து கலைஞர் கருணாநிதியோட சரியான இதில் இல்லை. கலைஞர் கருணாநிதி கைது பண்ணி வச்சதுனாலேயே இவர் வந்து சீமானன் கூட இதை பண்ணுவோம். அழகிரி என்ன பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மதுரையில் இயல்பாக பழகுவாங்க. தளபதி அவரெல்லாம் வந்து சீமானுக்கு நல்ல பழக்கம். மன்னன் அழகிரி அவரோட மன்னன்லாம் நல்ல பழக்கம். மன்னோட உறவினர்கள்லாம் நம்ம கட்சியில் கூட போயிருக்காங்க. அந்த அடிப்படையில் அழகிரின்ட்டு போய் துக்கம் கேட்கலாம் தான் நினச்சாங்க. அவர் வந்து மதுரை கிளம்பி போயிட்டார். அப்போ தற்செயலாக முதலமைச்சர் அப்பாயின்மெண்ட் கேட்போம் அப்படின்னு கேட்டோடனே அவங்களும் உடனே மறுத்திருந்தாங்கன்னா போயிருக்க வாய்ப்பு இல்லை. இல்லை நாளைக்கு பார்க்கலாம், நாளை கழிச்சு பார்க்கலான்னு. அவர் உடனே வாங்க அப்படின்ட்டாங்க. 11 மணிக்கு கேட்க 11:30 மணிக்கெலாம் உடனே வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி போவோம். ஏன்னா ஏற்கனவே அண்ணன் சீமான் அவருடைய அப்பா இறந்த போதும் அவர் அழைச்சி பேசினார். சீமான ஒரு முறை வந்து வெயில் தாக்கத்தில் மயங்கி விழுந்துடுறாங்க காலையில் சாப்பிட்லனால. அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு அழைச்சி, நல்லா நீங்கள் ஹெல்த்தாக தானே இருப்பீங்க அப்படின்னா. இதெல்லாம் வந்து விமர்சனங்களை தாண்டி ஒரு நல்ல நட்பை பேண அவர் விரும்புகிறார். புரியுது உங்களுக்கு? அந்த அடிப்படையில் இதை திமுக அரசியலாக்க நினச்சிருக்கலாம், இதை பெனிஃபிட் அவங்க எடுத்துக்க நினச்சிருக்கலாம். நாங்கள் போனது அதுக்காக மட்டும் தான் போனோம். அவர் ஏற்கனவே கேட்டிருக்காரு, சரி நம்மளும் போய் கேட்போம் அப்படின்னு. இன்னொன்று மூக்காமுத்து அவருடைய மனைவி வீட்டுக்கு போயிருக்கலாமே, இறந்தது மூக்காமுத்து தானே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்னுடைய நண்பர், எங்கள் வீட்டில் ஒரு துக்கம் நிகழ்ந்துருச்சு, யார்கிட்ட கேட்பீங்க? ஏன்ட்ட தான் கேட்பீங்க. நீங்கள் மூக்காமுத்துடைய மனைவியை எங்களுக்கு யாருக்குமே தெரியாது, மூகாமுத்து அவர்களே தெரியாது. கருணாநிதி அவருடைய மகன், ஸ்டாலின் அவருடைய அண்ணன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் தெரியும். அப்போ இங்கே இருக்கிறது, லைவில் இருக்கிறது இவர் தான் இருக்கார். அப்படிங்கும்போது அவர்கிட்ட போய் கேட்கணும். இதான் யதார்த்தமாக நடந்தது. இருவரோட சந்திப்பில் 18 நிமிடங்கள் வந்து மூகாமுத்து பற்றி தான் பேசினாங்க. அந்த 2 நிமிடங்கள் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அதான் நடந்துச்சு, வேறு எதுவும் நடக்கலை. அதுக்கு பிறகும் நாங்கள் அரசியலாக தூய்மை பணியாளர் போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு அந்த ஒவ்வொரு சம்பவங்களும் விமர்சிக்கிறோம். இந்த தேர்தலையும் நாங்கள் விமர்சிக்க தான் போகிறோம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இதனால் தாவேக்காவை விமர்சிக்கிறோன்னு சொல்கிறது அப்பட்டமான பொய். அது தாவேக்காவை 2024 அக்டோபர் 27 மாநாடு முடிஞ்ச கையோடு நவம்பர் 1 விமர்சித்தோம். நவம்பர் 1 மூக்காமுத்து சாகலையே. நாம் தமிழரோட அந்த பிரச்சார யுக்தி இருக்குல்லண்ணா, எப்போ அந்த இன்னோவேட்டிவ் ஐடியாஸ்லாம் கொண்டு வரீங்க? எல்லா கட்சிகளும் வந்து மக்களை சந்திக்கிறதுக்கு நேரம் கிடைக்காம பர்மிஷன் கேட்டு பர்மிஷன் தடை பண்றாங்க. நீங்க இன்னொரு ட்ராக் போட்டு பசுமாடுகள் மாநாடு, மரங்கள் மாநாடு, கடல் மாநாடு எல்லாம் அப்படிலாம் போறீங்களே, அங்க என்ன லாஜிக் இருக்குது? மாநாடுகள் மக்கள் கவனத்தை ஈர்த்திருக்கா? நீங்கள் நான் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான் ரெண்டுமே சாப்பிடுவேன். இல்லை, நான்வெஜ் சாப்பிடுவீங்கல்ல, ஆட்டுக்கறி சாப்பிடுவீங்க, மாட்டுக்கறி சாப்பிடுவீங்க,
பால் சாப்பிடுவீங்க, இப்போ டீ தானே குடிச்சிங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது? ஆடு மாடு இல்லைன்னா இது எப்படி வரும்? இல்லைண்ணா நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பாலின் சந்தை மதிப்பு 1 லட்சம் கோடி. தமிழ்நாட்டுடைய ஆட்டுக்கறி சந்தை கிட்டத்தட்ட 1,10,000 கோடி. தமிழ்நாட்டுடைய மாட்டுக்கறி சந்தை 30,000 கோடி. எங்கிருந்து வருது? இன்னைக்கு சென்னையுடைய ஒட்டுமொத்தமான பால், ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி ஆந்திராலேருந்து வருது. இல்லை, அந்த மக்களை சந்திச்சா பிரச்சனை இல்லை, அந்த ஆடுகளை சந்திச்சா என்ன பண்ணுவோம்? ஆடுகளை சந்திச்சு இல்லை, ஆடு மாடு மாநாட்டை பொறுத்தவரை இந்த நாட்டு மாடுகளை காப்பாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. மேய்ச்சல் நிலத்தினுடைய உரிமை கேட்டு மாடுகளை நிப்பாட்டுறோம். மரங்களின் மாநாடும் போது மரங்களை சுற்றி மனிதர்கள் தான் உட்கார்ந்துருந்தாங்க. இல்லைன்னா அது மீன் மெட்டீரியலா மாறுது இல்ல, அது எப்படி பாக்குறீங்க? அது ஏன் அப்படி பாக்குறாங்க? சூழலில் குறித்த புரிதல் இல்லாதவன் இதை பேசுவான். நீ இந்த 5 மாநாடுகளில் 8 மணி நேரம் உரை இருக்குது சீமானோட பேச்சு. அந்த பேச்சை கேட்டுட்டு முழுமையாக பேசணும். இன்னைக்கு வந்து பருவநிலை மாற்றம் ஏற்படுச்சு. முன்னாடி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, 2 பருவக்காற்று இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பருவமழை மாற்றம். டிட்வா புயல் வந்திருக்கு. திடீர் டிட்வா புயல், மிக்ஜாம் புயல், தானே புயல், வர்தா புயல், கஜா புயல்னு இவ்வளவு புயல் வருது. இந்த புயல் எப்படி உருவாகுதுன்னா முழுக்க சூழ்நிலைகள் மாறிடுச்சு, மரங்களின் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, மலைகள் வெட்டப்பட்டுருச்சு அப்படிங்கிறத ஒருத்தர் மாநாடு போட்டு பேசுறாரு. இதை ஒரு என்ஜிஓவாக வந்து ஒரு 10க்கு 10 ரூமுக்குள்ளேயோ இல்லை ஒரு பெரிய லீலா பேலஸில் பெரிய ஹால் எடுத்து பேசினா அவனை வந்து ஆகச்சிறந்த இன்டலெக்சுவல்ஸ்னு கொண்டாடுவாங்க. இதையே ஒருத்தன் தரையில் பேசினா முட்டா பைய அவன் மனுஷன் கூட பேசாமல் மாட்டை பேசிட்டான்றான். திமுக சுற்றுச்சூழல் அணின்னு வச்சிருக்கு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சுற்றுச்சூழல் அணியினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய கார்த்திகேய சேனாதிபதி. அவருடைய தொழில் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜல்லிக்கட்டு காளைகளுடைய விந்தணுவை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அவர் தொழிலாக பண்ணுறாரு. ஒரு விந்தையை ஏற்றுமதி பண்ணி ஒருத்தர் வந்து தொழில் பண்ணலாம். அதையே இங்கே நான் வந்து மாடுகளின் மாநாடு போட்டு என் நாட்டு மாடுகளை காப்பாற்றணும்னு நான் பேசினா நான் வந்து முட்டாளாக காட்டப்படுறதுங்கிறது எவ்வளோ பெரிய வேடிக்கை பாருங்க. இல்லைனா காலத்தின் தேவை கட்சிக்கு வந்து ஒரு அரசியல் செயல்பாடு தானே வேணும். இப்போ தேர்தல் இருக்கிற சமயத்தில் எல்லா பிரச்சனையிலையும் கையில் எடுக்கிறோம். அதே போல் இது வந்து ஏன் இதை பேசியிருக்கோம் அப்படிங்கிறது நாம் தமிழ் செயல்பாட்டு வரும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த கடலை காப்பாற்றணும், ஆறை காப்பாற்றணும், மரங்களை காப்பாற்றணும், மலைகளை காப்பாற்றணும், அதெல்லாம் தெரிஞ்சு இதில் ஒரு பெரிய சோர்ஸ் இருக்குது. இந்த மாநாடு போடுவது மூலமாக ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அதில் இருக்குது. தமிழ்நாட்டுடைய பொருளாதார தேவையில் 2 லட்சம் கோடி அதில் நிவர்த்தி பண்ண முடியும். வெறும் 50,000 கோடி தான் டாஸ்மாக் நடத்துகிறேன்னு சொல்கிறாங்க. எங்கள் டாஸ்மாக் நடத்துவதில் உடன்பாடு இல்லை. எங்களுடைய கொள்கையும் மதுவிலக்கு கொள்கை தான். ஆனால் வருமானம் வருது அப்படிங்கிறத நடத்துவதாக தமிழ்நாடு அரசு சார்பான அதிகாரிகள் சொல்கிறாங்க. அப்போ 50,000 கோடி இழந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாட்டில் 2 லட்சம் கோடி இருக்கப்பா அதை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? சாராயம் விற்கலாம், மாடு வைக்கக்கூடாதா அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்புறோம். அது எப்படி வெற்றிகரம்? உங்கள் கட்சிக்கு வெற்றி, ஆனால் வந்து பார்க்குற மக்கள் நீங்கள் வந்து அந்த தொழில் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் கீதாரிகள்னு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய சமூகம் இருக்குது, மேய்ச்சல் சமூகம். அவங்கக்கிட்ட பெரிய தாக்கத்தை இந்த ஆடு மாடு மாநாடு ஏற்படுத்தியிருக்குது. அவங்க உரிமைக்காக பல வருஷமாக சின்ன மீட்டிங்ஸ் போட்டு பேசிகிட்டு இருந்ததை பொது வழியில் நாங்கள் பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை தாண்டி வட மாநிலங்களில் பெரிய இந்த மேய்ச்சல் சமூகம் இருக்காங்க. நீங்கள் ஊப்பிலாம் போனீங்கன்னா 10,000 மாடு 20,000 மாடு மேய்ப்பாங்க. இங்கே தமிழ்நாட்டில் கேஎன் இருக்காரு பாருங்க, 1000 மாடு வச்சுருக்காரு. மினிஸ்டர் மூர்த்தி வந்து 2000 மாடு மலை மாடு மட்டும் வச்சுருக்காரு. பெரியசாமி பெரிய பண்ணை வச்சு அதில் 500 மாடு வச்சிருக்காரு. தமிழ்நாட்டிலுடைய முதல் அமைச்சர்களே இது போல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை நம்ம ஒரு அரசு பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளோதான். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் உதயகுமார், விஜய் வந்து நல்ல முடிவு எடுக்கணும், இந்த பக்கம் வந்தாருன்னா சிரஞ்சீவி மாதிரி ஏமாறாமல் பவன் கல்யாண் மாதிரி ஆயிடலாம் அப்படிலாம் சொன்னார். ராஜேந்திர பாலாஜியும் அந்த மாதிரி சொன்னார். அவருக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி இல்லைங்க, இங்கே வந்து நல்ல அதிமுகவே பயிற்சி தான், எத்தனோ கட்சியை வந்து அங்கீகாரம் பெற்று கொடுத்துருக்கு, அந்த மாதிரி நம்ம விஜய் செய்யலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போ அந்த விவாதத்தில் நீங்கள் பங்கேற்ற விவாதத்தில் சும்மா சிரஞ்சீவி இதெல்லாம் சொல்லாதீங்க, நாங்கள் எம்ஜிஆர் அப்படிங்கிறார். இல்லை, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க ஒரு கூட்டணி அமைப்பிற்காக அவங்களை அழைப்பதில் தப்பு இல்லை. எல்லா கட்சிகளுமே அதை அழைக்க வச்சுக்கோங்க. நாம் தமிழ் கட்சி கூட அவங்க அழைச்சிட்டு தான் இருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் அழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எம்ஜிஆரோடு விஜயை ஒப்பிடுவது சரியாகிற பார்வையை நான் உங்ககிட்டே கேட்குறேன். ஏன்னா உங்கள் 3 பேருக்குமே எம்ஜிஆர் குறித்து, நம்ம எல்லாருக்குமே எம்ஜிஆர் பற்றி தெரியும். எம்ஜிஆருடைய ஆட்சி அதிகாரம் மிகச்சிறந்த ஆட்சின்னு சொல்லி இங்கே யாரும் கொண்டாடிட முடியாது. ஆனால் தனிப்பட்ட முறையில் மிகச்சிறந்த வள்ளல் எம்ஜிஆர். பாயும் புலிகளுக்கு 10 கோடியை அந்த காலத்திலே அள்ளி கொடுத்தவர். அதனால தான் அவரை இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து உயர்ந்த இடத்துல வச்சு போட்டிட்டு இருக்கோம். நேரில் அழைச்சி அது வந்து எங்களுடைய தேசிய தலைவர் வந்து சொன்னதாக சொல்லுவாங்க. என்னென்னா, என்னுடைய சொந்த அண்ணனாவே அவர் என்னை சொந்த தம்பியாகவே அவர் எம்ஜிஆர் பார்த்தாரு, நான் அவர் கடைசி வரை அவர் அண்ணனாவே நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த அடிப்படையில் வந்து உனக்கு நாடு அடையணும்னா எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு சொல்லி தோளில் கை போட்டு கேட்டிருக்காரு. ஒரு 100 கோடி தேவைப்படும் அண்ணா அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நான் தர்றேன், நீ சண்டை போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் எங்க? 500 ரூபாயை தூக்கி கொடுத்த நீ எங்க? எம்ஜிஆர் வந்து ஜெயிச்சாரு, முதல் தேர்தலில் ஜெயிச்சாரு, படுத்துக்கிட்டே ஜெயிச்சாருன்னு பல பேர் சொல்கிறாங்களே, அது மாதிரி 1967 போல 77 போல 2016 இருக்குன்னு சொல்லி ஆதவர்ஜினால சொல்கிறாங்க. 2026 இருக்குன்னு சொல்கிறாங்க. 1977 எம்ஜிஆர் ஜெயிப்பதற்கு 1952 திமுக சேர்ந்துட்டார்.
திமுகவில் சேர்ந்து ஒவ்வொரு பாட்டிலையும் அண்ணாவை காட்டுவார், உதயசூரியனை காட்டுவார், பெரியாரை காட்டுவார். தம்பி காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று, அதை நானும் உனக்கு சொல்லட்டுமா இன்று. அப்போ தான் அண்ணா போட்டா இருக்கும். காதல் காட்சி இருக்கும், அந்த காதல் காட்சியில் ஏதாவது முத்த காட்சி கூட இருக்கும், அதில் பார்த்தா அண்ணா பின்னாடி இருப்பார். எல்லா இடங்களையும் அண்ணாவை கொண்டு போய் சேர்த்தாரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் இருந்து பொருளாளர் ஆகி கிட்டத்தட்ட 20 வருஷம் டிராவல் பண்ணி தான் 1972 கட்சி ஆரம்பிக்கிறார். வந்த இடைத்தேர்தலில் திண்டுக்கல்ல போட்டி போடுறார், மாயத்தேவர் நின்று ஜெயிக்கிறார். நீங்கள் அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி தேர்தலும் ஈரோடு தேர்தலும் வந்துச்சு. நீ உண்மையிலே எம்ஜிஆர் பின்பற்றி வந்தேன். 1900 ஆரம்பத்திலே சொல்லிட்டாங்கல்ல 2026 தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் மாதிரி ஜெயிக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா 2 தேர்தலையும் போட்டி போட்டுக்கணும்ல. அவர் இடைத்தேர்தல் துணிஞ்சு ஜெயிச்சு ஒரு ஆளுங்கட்சியை இந்திய அரசியலில் எதிர்கட்சியாக ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருஷத்தில் ஜெயிச்சது எம்ஜிஆர் மட்டும்தான். அதுக்கப்புறம் 1977 ஜெயிச்சார்னா அதுக்கப்புறம் அவர் பெரிய பேஸ்மெண்ட்டை போட்டார். திமுகலேருந்து சில தலைவர்கள் அவரோட ட்ராவல் பண்ணாங்க. கொள்கை கோட்பாடு அவர்கிட்ட இருந்துச்சு. எம்ஜிஆர்ட்ட கொள்கை இல்லைன்னு சொல்ல முடியும். அதே திராவிட கொள்கை அண்ணாவை தூக்கி கையில் வச்சிருந்தார். அதனால் அவரால் வெல்ல முடிஞ்ச ஒளி. இன்னொன்று திரைப்படத்தில் மது அருந்த மாட்டார், புகைப்பிடிக்க மாட்டார், பெண்களை இழிவுபடுத்துவது போல காதல் காட்சிகள் இருக்கும், பெண்களை இழிவுபடுத்து போல காட்சி இருக்காது. நீ பேண்ட் பாட்டில் கைவிடுறது, டாடி மம்மி வீட்டில் இல்லை, தடபோட யாரும் இல்லை, நீ அவர் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன்கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில். அவர் அஜித் ஃபேனா பேசுறீங்களோ? உண்மையாக பேசுகிறேன், எம்ஜிஆர் ரசிகராக பேசுகிறேன், எம்ஜிஆரை படித்ததுனால பேசுகிறேன், ரசிகர்லாம் தாண்டி. நீங்கள் நீங்கள் எம்ஜிஆரோட எந்த இடத்துல விஜய் ஒப்பிட முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்லணும்ல. எந்த பதிலும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ராமாபுரம் தோட்டத்தில் அவர் இருந்த காலகட்டம் வரைக்கும் ராமாபுரம் அந்த கதவுகள் மூடப்பட்டதாக சரித்திரமே இல்லைன்னு சொல்லுவாங்க. 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரையும் பார்த்து 1000 பேருக்கும் சாப்பாடு போட்டு வல்லாருடைய அந்த இதுக்கு பிறகு அணையா விளக்கள் அணையா அடுப்புகள் இருந்தது ராமாவரம் தோட்டத்தில் தான். அப்படி கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர். ராமாவரம் கேட்டு என்றைக்குமே மூடப்பட்டது கிடையாது. பனையூர் கதவுகள் என்றைக்கும் திறக்கப்பட்டதே கிடையாது. ராமாவரம் தோட்டத்துக்கு போன எல்லாரையும் அவர் பார்ப்பாரு. பனையூரில் யாரையாவது பார்ப்பாரா? 2 கார் மட்டும் தான் பனையூரில் போக முடியும். அந்த 2 கார் என்னங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை ஒரிஜினல் காரு, புசியானது காரு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ரசிகர்களுக்காக படிப்பகம் அமைச்சிருக்கிறாரு, நூலகம் அமைச்சிருக்கிறாரு. ஆமாம், அந்த படிப்பகத்தில் படித்தா நான்லாம் படித்து வந்தேன். நம்ம பிள்ளைக்குட்டிலாம் அங்கே தான் படிச்சுது. பெரிய ஒரு காமராஜர் அப்படியே பள்ளிக்கூடம் ஏங்க 10வது 12வது நல்ல மார்க் எடுத்தவங்களை ஊக்குவிச்சிருக்கிறாருல. நீ மாவட்ட வாரியாக அந்த மாணவர்களை சந்திச்சிருந்தா நீ நல்லவன். தொகுதி வாரியாக சந்திச்ச பத்தியா, அங்கே தான் நீ அரசியல்வாதி. நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்க அப்படின்னா மாவட்ட வரையும் செய்வீங்க. மாவட்டத்தில் ஒருத்தர் தானே தேர்ந்தெடுக்க முடியும். தொகுதினா இன்னும் 4 பேர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. நல்ல ஒரு இதையே கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி பண்ணலை. கட்சி தொடங்க முன்னாடி தமிழ்நாட்டு ஸ்கூலே இல்லையா? அப்போ யாரும் ஃபர்ஸ்ட் லேங்கே எடுக்கலையா? யாருமே பாஸே ஆகலையா? கட்சி தொடங்கின பிறகு தான் தமிழ்நாட்டு மாணவர்கள்லாம் நல்ல வைரல் நெக்லஸ் போடுறது, மூக்குத்தியை போடுறது, தோடை போடுறது, கட்டி பிடிக்கிறது, இதெல்லாம் கட்சி தொடங்கின பிறகு தான். இது அப்போ தான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே வாக்குக்காக ஒருத்தன் திட்டமிடுறானா அவன் எவ்வளோ பெரிய ஆபத்தானவன். எல்லாத்தையும் ஓட்டா பார்க்குறான். ஆளே இல்லைனாலும் கும்பிட்டு போகிறான். அந்த காரைக்குடி டிகே பிரபுன்னு ஒருத்தர் பாருங்க, இந்த விஜய் கட்சியில் ஆளே இல்லைங்க கும்பிட்டு போயிட்டு இருக்கான். வணக்கம் வணக்கம் வணக்கம்னு. ஏன்னா அவங்க நீங்கள் ஏன் அது வாக்குக்காக செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க? வேற எதுக்காக செய்கிறாரு? அவர் சம்பாரிச்ச பணத்தை செலவு பண்றாரு. சம்பாரிச்ச பணத்தை செலவு சம்பாரிச்ச இவர் HCL சிவ நாடாரு ஒரு நாளைக்கு 250 கோடி ரூபாய் தானம் பண்ணிட்டு தான் அடங்குது. அதாவது பணத்தை செலவு பண்றது செங்கோட்டை இந்த திறமையான மாணவர்களுக்கு தானே பரிசு அளிக்கிறாரு. செங்கோட்டை அந்த கட்சியில போய் சேர்ந்ததுக்கான காரணமே இவரும் எச்சுக்கேட்டு காக்க வட்ட மாட்டாப்ல, அவரும் எச்சுக்கேட்டு காக்க வட்ட மாட்டாரு. 2 காம்பினேஷன் குட் காம்பினேஷனா இருக்கும். ஏன்னா 5 பைசா செலவு பண்ண தேவையில்லையே. ஆதவர்ஜினா லாட்டரி சீட்டு வித்த காசு கொஞ்சம் வச்சிருக்காப்ல, ஒரு 3000 கோடி. அதை 2 பேருக்கும் மாறி மாறி செலவு பண்ணிட்டு இருக்காப்ல. செலவே பண்ணாத ஒருத்தன் தன்னை வள்ளல்னு சொல்லிக்கிறதா மிகப்பெரிய கொடுமை. நீங்கள் விஜய் படிப்பகம், விஜய் பயிலகம், விஜய் மருந்தகம், விஜய் உணவகம் ஆரம்பிச்சாங்க. எந்த ஊர்லயா செயல்படுதான்னு கேளுங்க. திறந்த அன்னைக்கு ஒரு போர்டு போட்டு ரீல்ஸ் போடணுங்க. அவன் ரீல்ஸ் பைத்தியங்க. நீங்கள் என்னங்க பேசி கட்சியில் அது ஒரு ரீல்ஸ் கம்பெனி. நீங்கள் மற்ற கட்சியில் உதவி செஞ்சதை சொல்லுவாங்க. இவங்க உதவி செய்யறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எடுத்துருவாங்க. இப்போ செங்கோட்டையில் போய் எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இந்த அரசியலாம் பண்ணக்கூடாது. காலையில் போயிட்டு 100 கல்யாணத்துக்கு போகிறது, 100 இளவு வீட்டுக்கு போகிறது, அதெல்லாம் விடுங்க. முதல்ல ரீல்ஸ் எடுங்க. நேற்று சிவகங்கையில் ஒரு ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், குன்றத்தூரில் அரசு பேருந்து. நீங்கள் போகிறீங்களா, நான் போகிறேன், என்ன பண்ணுவோம்? ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். இப்படி ஒரு கேமராங்க எடுத்துட்டான், பஸ் எடுத்தான். யார்? இந்த காரைக்குடி பிரபுன்னு ஒருத்தர் இருக்காப்புல இந்த கட்சியில், விஜய். அங்கே காரைக்குடி விஜய் அவர் தான். அந்த பஸ்ஸை ஒரு ஃபோட்டோ, யார்? 2 பஸ்ஸும் மோதி கிடக்கு, செல்ஃபி எடுத்தாச்சு. ஒரு கை நீட்டாப்புல அது ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு டக்குன்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நுழையும் போது ஒரு ஃபோட்டோ. ஹாஸ்பிட்டலில் போய் கால் உடஞ்சி ஒருத்தன் கிடக்கிறான்,
அவன்கிட்ட போயிட்டு இந்த பசி எப்படி பேசுகிற மாதிரி ஒரு மோனோலாக்கில் ஒரு ஃபோட்டோ, அப்புறம் டாக்டர்கிட்ட வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் முடிஞ்சு. இந்த காலத்து அரசியல்னா அது டெக்னாலஜியில் அரசியல் பண்ணுறாங்க. இந்த அரசியல் உங்களுக்கு தெரியல? இல்லைண்ணா, எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் திமுகவை கடுமையாக எதிர்த்துட்டு இருக்கீங்க, வீழ்த்தியே ஆகணும்னு போராடிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு பலம் தானே விஜய், நீங்கள் இவரை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க. நீங்கள் திமுகவை வீழ்த்தணும்னா ஒரு கொள்கை ரீதியாக வீழ்த்த முடியும். உங்ககிட்ட கொள்கையே இல்லாமல் நீ எதுவும் வீழ்த்த போகிற திமுகவை? திமுக வீழ்த்த என்ன தேசியங்கிறாரு, என்ன எப்படி திராவிடம் தமிழ் தேசியங்கிறாரு, திமுக அரசியல் எதிரின்னு டிக்ளைனே பண்ணிட்டாரு. சரியான பாயிண்ட் கேட்டீங்க. பாசிச பாஜக, பாயாச திமுக, இந்த ரெண்டும் என்னுடைய எதிரி. ஒன்று கொள்கை எதிரி, இன்னொன்று அரசியல் எதிரி. செப்டம்பர் 27க்கு பிறகு இந்த பாசிச பாஜகங்கிற வார்த்தை விஜய் வாயில என்னையா வந்துச்சா? 3 வருஷம் சொல்லுங்க. ஏன் ஒருத்தன் கொள்கை இல்லாதவன் ஆபத்தான மீட்டிங்ல சொல்ல பாஜக பேர் சொல்லுங்க. சொல்லவே இல்லையே, சொல்லலை. வீடியோ போட்டார் 4 நிமிஷம், சிஎம் சார் என்ன எதுனாலும் பண்ணுங்க, அதுலேயும் பாசிசம் இல்லை. அதுக்கு பிறகு வந்து எஸ்ஐஆருக்கு வீடியோ போட்டார்ல, எஸ்ஐஆரை கொண்டு வந்தது பாஜகவின் கட்டுப்பாட்டில் கூடிய தேர்தல் ஆணையம், உலகத்துக்கே தெரியும். எஸ்ஐஆரை எதிர்த்து பேசும்போது கூட ஒரு வார்த்தை கூட பாஜக பற்றி பேசலை, அங்கே பாசிசம் வரல. அதுக்கு பிறகு பொதுக்குழு கூட நடந்துச்சு, 3.5 நிமிஷம் பேசினாப்புல, அதுலேயும் பாசிச பாஜக இல்லை. அதுக்கப்புறம் 25 நிமிஷம் ஜேபிஆர் காலேஜில் பேசினார், அதுலேயும் பாசிச பாஜக இல்லை. ஒரு கொள்கையற்றவன் ஒரே ஒரு பிரச்சனை வந்தால் அவன் காம்ப்ரமைஸ் ஆயிடுவான் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு இந்த சம்பவங்கள். செப்டம்பர் 27 நேராக டெல்லி காலில் போய் விழுந்தது தான், அதுக்கப்புறம் எந்திக்கவே இல்லை. நாளைக்கு இதே திமுக இன்னும் கூடுதலான அடக்குமுறை ஏவி இருந்தால், விஜய் கைதாக போகிறேன்னு நினச்சிருந்தா, சத்தியமாக சொல்கிறேன், ஸ்டாலின் காலில் விழுந்துருவாங்க. அங்கிள் தெரியாமல் பேசிட்டாங்கள், என்னை மன்னிச்சிருங்கள். இல்லைண்ணா, எலெக்ஷன் சட்டமன்றம் தானே, அவர் ஏன்னா போய் சும்மா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு போகணும்? எது விஜய் ஏன் போய் பாஜக அடிக்க போறாரு? இந்த எலெக்ஷன் திமுகவோட தானே போட்டி அவருக்கு. அப்போ பாஜகவை வீழ்த்த வேண்டிய தேவையில்லை, பாஜக இருக்கிற கூட்டணியை வீழ்த்த இந்த எலெக்ஷனுக்கு தேவை. ஓ, எலெக்ஷனுக்கு தான் நீங்க பேசுவீங்கன்னா இது அவங்க தான் சொல்றாங்க, சட்டமன்ற தேர்தல் ஆளுங்கட்சி விமர்சிக்கிறது தானே ஆண்மை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி நீங்க அப்புறம் எதுக்கு பாசிச பாஜகன்னு சொன்னீங்க? பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்றி வருது இல்லை, அதிமுக கூட கூட்டணி கூட போட்டு அதை டிக்ளேர் பண்றப்ப சொல்றாருன்னு, எனக்கு பாஜகங்கிறது இந்த ஸ்டாண்ட்ல தான் நான் பாக்குறேன், அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்றாரு. இல்லை, இது எந்த மாதிரி நிலைப்பாடுனே தெரியலையே. அப்போ திமுக எதுக்கு பாஜக எதுக்குது இந்த தேர்தலில்? திமுக பாஜக தானே போட்டின்னு சொல்றாங்க. இந்த தேர்தலில் வந்து அதிமுக மட்டும் எதிர்த்துட்டு போயிருக்கலாமே, அப்படி பார்க்க முடியல. தேர்தலுக்கு தேர்தல் தான் நான் எதிர்ப்பேன், நாடாளுமன்றத்துக்கு பாஜக எதிர்ப்பேன், சட்டமன்ற தேர்தலுக்கு திமுகவை எதிர்ப்பேன் அப்படிங்கிறது எந்த மாதிரி நிலைப்பாடுனே தெரியல. அதுக்காக தான் நாடாளுமன்ற தேர்தலே போட்டியிடல, பாஜக எதிர்க்கணும் இருக்காங்க. நீங்க சீமானை வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்றீங்க, ஆனா எதற்காக அவர் வந்து 3 வாட்டி கட்சியில் இருந்து நீக்கினார்? 3 வாட்டி தான் நினைக்கிறேன்னா. இப்போ வந்து 2 வாட்டி நீக்கினாங்க, ஒரு முறை கட்சிக்கும் சாட்டைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு தம் அடிக்கிறோம், இல்லை அதை நீக்கினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு தம் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அப்பா என்ன பண்ணுவார்? சூப்பரா நுரையீரல் ரொம்ப நுரையீரல் தினமும் வலுப்புறா என் தங்கமே அப்படின்னு பாராட்டுவாரா? ஸ்மோக் பண்ணீங்களா? சொல்ல ஸ்மோக்குன்னு சொல்லி எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சரக்கு அடிக்கிறோம், இப்படி தாண்டா இருக்கணும், கல்லீரல் வலுப்படுத்தணும்னா தினமும் ஒரு கட்டிங்க போடுறா என் தங்க மகனின்னு பாராட்டுவாரா? அதுபோல் கட்சிக்கு சில விதிகள் இருக்குது. சாட்டைங்கிறது ஒரு இண்டிபெண்டான ஊடகம். இப்போ நக்கீரன் கோபாலனை அடித்து கிளப்புற மாதிரி நான் கிளப்பணும்னு நினச்சி ஆரம்பிச்சது தான். புரியுது உங்களுக்கு? ஒரு இண்டிபெண்டனாக நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன். அங்கே சில விமர்சனங்கள் நான் முன்வைக்கிறேன், எல்லாத்தையும் பேசணும்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு கட்சி கன்ஸ்ட்ரக்ட் பண்ண பாலிடிக்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் விமர்சிக்க முடியாது. அந்த இடத்துல பிரச்சனை உங்களோட போட்டும் என்கிட்ட வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா? இல்லை, அதாவது இண்டிபெண்டான ஒரு ஊடகத்தை சுதந்திரமாக நடத்தணும் ஒன்று. இன்னொன்று, தொடர்ச்சியாக இந்த மாதிரி விமர்சனங்கள் அவங்கெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்கும்போது அவனுடைய சேனல்னு ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவனுடைய சேனலு அப்படி எத்தனை பேர் சொல்ல வெளிப்படையாக அறிவிச்சிறாரு. எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ கலாநிதி மாறன் வந்து ஒரு சேனல் நடத்துகிறாரு, தயநிதி மாறன் பாட்டியில் இருக்கார். அந்த சேனலுக்கும் திமுக நேரடி தொடர்புக்கா இல்லை, ஆனால் அது திமுக சேனலாக தான் பார்க்கப்படுது. அதுபோல தான் நாம் சாட்டைங்கிறது நாம் தமிழ் சேனலாக பார்க்கப்படுது. ஆனால் நான் தனியாக தான் நடத்த விரும்புகிறேன். நான் என்றைக்குமே வந்து நாம் தமிழ்ச்சின் சேனல் சொன்னதில்லை. நாம் தமிழ்ச்சி சார்ந்த செய்தியிலையும் பேசுகிறோம், அதிமுக செய்தியிலையும் பேசுகிறோம், திமுக நபர்களையும் பேட்டி எடுக்கிறோம். இன்னைக்கு எல்லாரையும் தான் நம்ம பேட்டி எடுக்கிறோம், எல்லாருடைய கருத்துலையும் பேசுகிறோம். ட்விட்டரில் யூடியூபர் மட்டும் போட்டிருந்தீங்க கட்சி பொறுப்பெல்லாம் எடுத்துட்டு, அதுதான் சலசலப்பாக ஆனிச்சு. அது யதார்த்தமும் உண்மையில் அதையும் தாண்டி பாஜக சேர போகிறதா டிக்ளேர் பண்ணிட்டாங்க. உங்களை சீமான் வந்து சம்மந்தம் சொல்லுவாங்க, பாஜக போறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அப்படி கதை கட்ட தான் செய்வாங்க. பாஜகவுக்கு போறாங்க, ஒருத்தர் அமமுகவுக்கு போறேன்னாரு. அமமுக தான் என் வீட்டு வாசல் வந்து நிக்கிட்டு இருக்காங்க. சீமான் மேடையில் பேசும்போது நான் ஆட்சிக்கு வந்தால் இவனை வந்து மாடு மேய்க்க விடுவேன், அவன் அது படித்தவங்க எல்லாத்துக்கும் வேலை, படிக்காதவங்க வேலை அப்படிலாம் சிலதெல்லாம் பேசியிருக்கிறாருல்ல. இப்போ விஜய் வந்து இப்போ லாஸ்ட்டாக பேசும்போது என்ன சொல்கிறாரு? ஒவ்வொரு வீட்டுக்கும் பைக்கு, கல்வி, நல்ல கல்வி, கார் வந்து இலக்கு, அதாவது அந்த அளவுக்கு உயரணும், பொருளாதாரம் உயரணும். பொதுவாக பைக் ஸ்டாண்ட்ல போய் பைக் எடுத்துக்க, கார் வந்து இலக்கு ஹூண்டாய் ஷோரூம் இருக்கும், கலவண்டுக்க. அப்புறம் எப்படி கொடுப்பீங்க நீங்க? இப்போ நாம வந்து அதுக்கான திட்டம் வகுக்கப்படும், செயல்படுத்தப்படும். என்ன திட்டம்?
அந்த அளவுக்கு அவர் விஜய் யோசிக்கிறாரு. அதாவது இவரு பொருளாதாரத்தை திருப்பி இந்த முன்னேற்ற பக்கம் போறாரு. மாடு மேய்க்க சொல்றாரு, மாடு மேய்க்க மாடு சொல்றாரு, மேய்க்கன்னா திருப்பி இந்த மாதிரி போக சொல்றாரு. நக்கீரன்ல வேலை பார்க்குற அப்படி- ராஜவேலனை கூப்பிட்டு மாடு மேய்க்க சொல்லல, சாட்டை துறைமுருகனை கூப்பிட்டு மாடு மேய்க்க சொல்லல. புரியுது உங்களுக்கு? மாடு மேய்த்தல் என்பது தமிழ்நாடு அரசு 1000 ஏக்கர்ல இப்போ எப்படி KN நான் சொன்னேன் அடிக்கடி சொன்னது மூர்த்தி இவங்கெல்லாம் வந்து மேய்ச்சல் நிலங்களை எடுத்து அண்ணனுக்கு உதாரணம் கூட திமுக தான் வருது. ஆமாமா என்னன்னா உங்களுக்கு அவங்க சொன்னது உங்களுக்கு புரியும். அதான் அங்க சந்திப்புல இருந்து அப்படிதான். ஏன்னா ஒரு அமைச்சரே 1000 ஏக்கர்ல ஒரு 1000 மாடுகளை வச்சிருக்காருங்கும் போது அது அமைச்சர் செய்யும் போது தனி மனிதன் செய்யக்கூடாதா அப்படின்னு கேள்வி வருதுல. இப்படி அமைச்சர் அவர் ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காரு, அவரே 1000 மாடை வச்சு மேய்க்கிறாரு. அவர் ஒரு மாட்டுக்காரனா? அவர் அமைச்சர் வந்து மாடு மேய்க்கிறார் சொல்ல முடியுமா? அங்கே ஒரு பொருளாதாரம் இருக்குது. அதுபோல் தமிழ்நாடு அரசு ஒரு 1000 ஏக்கரில் ஒரு பெரிய மாட்டு பண்ணை வைக்கும். அந்த மாட்டு பண்ணையில் நீங்கள் டென்மார்க்கில் பல்வேறு வெளிநாடுகள் இருப்பது போல் உலங்கு வானூர்தியில் சொல்கிறார், ஹெலிகாப்டரில் மாடு மேய்க்கிற மாதிரி நான் கொண்டு வருவேங்கிறாரு. அதை சாத்தியப்படுத்த முடியும். அப்போ அங்கே பக்கத்திலே வந்து பால் பண்ணை, பக்கத்திலே வந்து பால் சார்ந்த தொழிற்சாலை, அங்கேருந்து வந்து கேக் தயாரிப்பு, அங்கேருந்து பாலாடை கட்டி, அங்கேருந்து வந்து உங்கள் மேலே உள்ள விமர்சனம் என்ன வருது தெரியுங்களா? இவர் வந்து படிக்காதவனை படிக்காமையே வச்சிருக்குன்னு நினைக்கிறாரு. மாடு படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அரசு வேலை, இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலையை உருவாக்குவதுதான் அடுத்த வேலை. இன்னைக்கு HCL வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தலை சிறந்த பொறியாளர் சென்னைக்குள்ள 100 ஏக்கரை வாங்கி மாட்டு பண்ண வச்சிருக்காரு. இவன் இப்போ யார்? அவர் யாருன்னு சொல்லுங்க. நீங்க அமைச்சர் சொன்னீங்களா, அதே போல இருக்கலாம். அது மாதிரி இல்ல, வசதி படுத்தவர்கள் பொருளாதாரத்தில் இருக்கிறவங்க வசதி செய்யலாம். முதல் தலைமுறை பட்டதாரியா எட்டல அப்படிங்கிற குடும்பம் வந்து படிக்க தானே வேணும். படிச்சு பட்டம் அந்த என்ன படிச்சிருக்காரோ அவருக்கு அந்த மாட்டு பண்ணையில அது சார்ந்து அந்த மாதிரி CA முடிச்சிருக்காங்க. ஒருத்தர் CA முடிச்சிருக்காருன்னா, ஆடிட்டர் முடிச்சிருக்காருன்னா அதுல ஆடிட்டருக்கு வேலை இருக்கு. ஒருத்தர் பொறியாளர் முடிச்சிருக்காருன்னா அதுல கட்டமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேலை இருக்கு. இல்லை ஒருத்தர் வந்து MBA முடிச்சிருக்கேன், நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் பணி செய்கிறேன், சரி வா நீ மார்க்கெட்டிங் பண்ணு. இப்படி எல்லாருக்குமான வேலையை ஒரு பண்ணை மூலமாக உருவாக்க முடியும். ஒரு தென்னைனா பணம் ஏறவங்க மட்டும் வேலை கிடையாது, அங்கே எல்லாருக்குமே வேலை இருக்குது. பணம் ஏறவங்களும் இருக்காங்க, படிக்காதவங்க இருக்காங்க. படிச்சுட்டு பணம் ஏறக்கூடாதா? தப்பாது. ஏன்னா ஒரு இங்கேருந்து டிப்ளமோ படிச்சுட்டு போய் நீங்கள் ஒட்டகம் மேய்க்கலாம், இங்கிருந்து போய் அங்கே ஆடு மேய்க்கலாம், இங்கிருந்து போய் துபாயில் போய் கழிவறை கழுவலாம். எத்தனை பொறியாளர்கள், எத்தனை MPA ஸ்டூடெண்ட், எத்தனை உங்களுக்கு தெரியுமா? MA தமிழ் முடிச்சுட்டு முனைவர் பட்டம் பெற்றவர் திருமங்கலம் டோல்கேட்டில் 22,000 பணத்துக்கு சீட்டு கழிச்சிட்டு உட்காந்துருக்காரு. முனைவர் பட்டம் பெற்றவர், வேலை கிடைக்கல. உசிலம்பட்டி பக்கத்தில் ஒருத்தர் தமிழ்நாடு முழுக்க டோல்கேட்டில் வேலை பார்க்குறவங்க யார் நினைக்கிறீங்க? சொமோட்டோ ஸ்விக்கி இருக்குமா, யார் வேலை பார்க்குறா? பூரா இன்ஜினியர், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கட்டடம். எத்தனை பேர் கட்டடம் கட்டுறது? எங்கே கட்டடத்துக்கு வேலை இருக்குது? எங்கே வேலை இருக்குது? சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு MPA முடிச்சுட்டு BTech முடிச்சுட்டு MTech முடிச்சுட்டு வேலை இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 52 பேர், ஒரு தோல் ஃபேக்ட்ரி 52 தான் வேலை வாய்ப்பு. 5000 பேர் கூடி நிற்கிறான். இந்த 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு நீங்கள் வச்சிருக்கீங்களா? இல்லையே. அதுக்கு நான் வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துங்கிறாரு. நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்க. இங்கே முருங்கை தோட்டமாக 1000 ஏக்கரில் முருங்கை தோட்டம், 1000 ஏக்கரில் தக்காளி தோட்டம் சாத்தியப்படுத்த முடியுங்க. உலகம் முழுமைக்கும் சாத்தியப்படுத்திருக்காங்க. இங்கிருந்து போய் நெப்போலியன் 1000 ஏக்கரில் அமெரிக்காவில் இடம் வாங்கி வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இதே தமிழ்நாட்டில் ஒருத்தன் பண்ணுறேன்னு சொல்கிறான். அதில் உங்களுக்கு என்ன வலிக்குது? ஏன்னா இப்போ நீங்கள் திமுக பி டீம் சொல்கிறதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டு வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க. மகிழ்நான் யூடியூப் ப்ரோட்டஸ் மைனர் நீங்கள் அப்புறம் இடும்போனம் கார்த்திக் அந்த வேலையை பண்ணி விட்டு உங்க நக்கீரன் தானே நக்கீரன்ல வந்து ஜீ தமிழ் கூஸ் முனுசாமி வீரப்பன் ஒரு ஆவணப்படம் எங்களையும் அழைச்சிருந்தாங்க. நானும் தம்பி இடும்போனம் கார்த்தியும் வந்திருந்தோம். அப்போ வந்து நாங்கள் இறுதியாக தான் போனோம். இறுதியாக போனதுனால இருக்கை இல்லை, அந்த 2 இருக்கு தான் இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சொன்னாங்க அவங்க, நீங்கள் ஒரு 2 இருக்கு தான் இருந்துச்சு. நாங்கள் போய் உட்கார்ந்த பிறகு தான் அவங்க எல்லாத்தையும் பார்ப்போம். இன்னொன்று தனிப்பட்ட முறையில் நான் சொல்கிறேன், யூடியூப் ப்ரோட்டஸோ இல்லை வந்து அரண் செய்யோ இல்லை வந்து யாரோ இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் யாரு கூடயும் தனி மனித முறைங்கிறது எப்போவுமே கிடையாது. பார்த்த உடனே சட்டையை பிடிச்சி குத்த முடியுமா? புரியுது உங்களுக்கு? அப்படி பண்ண முடியாது. அது இப்படி இருந்தும் சில பேர் நம்ம பார்த்த உடனே கள்ளக்குறிச்சியில் அடிக்க தான் செஞ்சோம், அது வேறு விஷயம். சில பேரை பார்க்கும்போது நமக்கு வெறுப்பு வரும், கோபம் வரும், பேசுவோம். அங்கே எல்லாரையும் பொது வழியில் நம்ம அடிக்க முடியாது. கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறோம், அவ்வளோதான். அப்படி இருந்தால் அவங்க கூட நாங்கள் புகைப்படம் எடுத்து போடல, அவங்க புகைப்படம் எடுத்து அப்போ 2023 வெளியிட்டாங்க. இதை திருப்பி எடுத்து இந்த கரூர் விமர்சனத்துக்கு பிறகு பார்த்தீங்களா இவங்கெல்லாம் ஒரே டீமு அப்படின்னு அவங்க போட ஆரம்பித்தாங்க. உங்கள் சேனலில் வீடியோவுக்கு முதல்ல அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நீதி தான், நியாயம் தான் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் நாம் தமிழர் குறித்து என்ன விமர்சனங்களை வைக்கிறீங்க? அதில் நாம் தமிழர் குறித்து எந்த விமர்சனமே வைக்கிறது இல்லையேன்னு கேட்குறேன். ஒரு கட்சியின் சார்ந்துட்டு கட்சி மேலே விமர்சனம் இல்லை. அப்போ நீங்கள் தான் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. தவறு செஞ்சா விமர்சனம் பண்ணுவான், தவறு செய்யல. இது வரைக்கும் விமர்சனமே இல்லையா? அதிகாரத்துக்கு வரும்போது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்கிற தவறை சுட்டி காட்டுவோம். நாளைக்கு நாம் தமிழ்ச்சி அதிகாரத்துக்கு வந்து ஒரு தவறு செய்யுது அப்படின்னா நிச்சயமா சுட்டி காட்டுவோம். அதிகாரத்துக்கு வரும்போது விஜயன் அதிகாரிக்கு வரலையா? விஜய் எந்த கொள்கை மேல தூக்கி போட்டு பிடிக்கிறோம்.
ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக உங்களை பார்க்குறப்ப செய்திகளை பார்க்குறப்ப தோணும், அண்ணா நல்ல ஹேண்ட்ஸமாக இருக்காரு, எந்த படத்தில் நடிக்கவே இல்லையான்னு பார்த்தா சமீபத்தில் ஏதோ படம்லாம் நடிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஒரு ஃபோட்டோ கூட பார்த்தேன், அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. அது எனக்கு என்ன டவுட்னா, விஜய் அரசியலுக்கு வந்துட்டார்ல, அந்த இடத்துல நினைக்கிறேன். அந்த படம் எடுத்து 2021 அப்படியா? விஜய் அரசியலுக்கு வந்ததுனால படம் நடிக்கிறாரா? எப்படி பார்த்தீங்களா இல்லையா? அப்படி சினிமாவில் இருக்கணும்லாம் ஆசைலாம் அதெல்லாம் கிடையாது. நண்பர்கள் இயக்குநர்கள் இருப்பாங்களா, அவங்க அழைச்சின்னு பேரில் 2 படம் ராஜாக்களின்னு சொல்லி தம்பிராமையன் பையன் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தில் ஒரு காட்சி நடித்தேன். அப்புறம் சீமான் ஒரு படத்தில் நாங்கள் எல்லோரும் க்ரௌட் ஃபண்டு போட்டு அமீரான்னு சொல்லி ஒரு படம் எடுத்தோம். அந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சி பண்ணியிருக்கேன். அந்த படம் விரைவில் திரைக்கு வரப்போகுது. உங்களுக்கும் சீமான் அண்ணனுக்கும் இடைப்பட்ட உறவுங்கிறது நாங்கள் பார்த்த வரைக்கும் அவர் என்ன பண்ணாலும் நீங்கள் அண்ணன் தான் அப்படின்னு நிற்கிறீங்க. அது மாதிரி அவரும் உங்கள் மேலே அன்பாக இருக்கார், எங்கே போனாலும் நீங்கள் 2 பேரும் போகிறீங்க. ஆனால் எங்களுக்கு தெரியாத ஒரு நெருக்கமான ஒரு நெகிழ்ச்சியான ஏதாச்சும் ஒரு சம்பவம் உங்கள் 2 பேருக்கு இடையில் நடந்தது அப்படின்னு நான் இல்லை, அப்படிலாம் கிடையாது. இல்லைன்னா நமக்கு அரசியல் பின்னணி இல்லாத ஒரு குடும்பம். மற்றவங்களை போல் நான் அரசியலை பார்த்து நாம் தமிழ் கட்சி வரல. நாம் தமிழ் கட்சி பார்த்தா நான் அரசியலுக்கே வரேன். இப்போ நீங்கள் ஒரு தமிழ் பற்றி இயல்பிலே உண்டு. எங்கள் தாத்தா திமுகவில் பொறுப்பில் இருந்தாங்க. அப்போ திமுக குடும்பங்கிறதுனால இயல்பிலே தமிழ் பற்று உண்டு. அப்புறம் 2009 அந்த போர் துரைமுருகன் பேரும் இப்போ அதனால தான் வச்சாங்களே. துரைமுருகன்கிறது தாத்தா பேர் துரைராஜ், முருகன்கிறது திருச்செந்தூர் முருகன் அப்படிங்கிறது ஒரு இது. துரைமுருகன் அப்படிங்கிறது எங்கள் தாத்தா திமுக இருந்ததுனால, இன்னொரு தாத்தா காங்கிரஸில் இருந்தாங்க, ஒரு தாத்தா திமுக. இவர் அந்த துரைமுருகன் மேலே ஒரு பற்று கொண்டவர் தான். அதில் அதுவும் ஒரு காரணம். முருகன், திருச்செந்தூர் முருகன் பேர் விதைச்சு வைப்போம், என்னைக்காச்சும் பயன்படுன்னு அன்றைக்கே தாத்தா கரெக்டாக யோசிச்சிட்டாரு. இல்லை இல்லை, அவங்க திமுகவில் பயங்கர பற்றோடு இருப்பாங்க. தொடர்ச்சியாக எங்கள் ஊரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாங்க. சிறுவைகுண்டம் சட்டமன்ற தொகுதியில் திமுகவில் பொறுப்புலையும் இருந்தாங்க. அப்படி அந்த பின்னணியில் இருந்தனால இயல்பிலே தமிழ் பற்று உண்டு. சின்ன பிள்ளையிலேருந்து அந்த தமிழ் பற்று மீது தலைவர் மீது ஒரு பற்று வருது. அப்போ அவர் இல்லை, அந்த களத்தில் இல்லை அப்படின்னு ஒரு தெரிய வரும்போது அவர் பெரிய ஒரு அழுத்தம் உருவாகுது ஈழத்து பிரச்சனையை பார்க்கும்போது. அந்த நேரத்தில் ஈழம் குறித்து அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக பேசினால அவர் மேலே ஒரு பெரிய பற்று அதன் தொடர்ச்சியாக அவர் மேலே பயணிப்பட ஆரம்பிக்கிறோம். நான் 2010 கட்சியில் சேர்ந்தாலும் கூட 2015-16 பிறகு தான் சீமானோட நெருங்கி பழகிற வாய்ப்பு கிடைக்குது. அதில் நம்ம தொடர்ச்சியாக பயணப்படுறோம். நம்ம ஒரு பேச்சாளராக வரல, சாதாரண இயல்பில் ஊரில் பேசுகிறது தான். அப்போ அவர் தான் நமக்கு பயிற்சி கொடுக்குறாரு. பயிற்சி தான் நமக்கு தனி மட்டும் 1-to-1 டிஸ்கஸ் எல்லாம் கிடையாது. இப்போ அரங்குகள் இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா பேச்சாளர் பயிற்சி வகுப்பு போடுவாங்க. அந்த பயிற்சி வகுப்பில் இப்படி பேசணும், மேடையில் எப்படி நிற்கணும், மைக்கை பார்த்து இப்படி பேசணும், பொதுமக்களை பற்றி பேசணும், இந்த புத்தகங்களை படிக்கணும். இதெல்லாம் நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணுறாங்க. ஒரு பேசும்போது ஒரு நிமிஷத்துக்குள்ளே நம்ம பேச வேண்டிய கருத்துக்களை முதல்ல பதிவு பண்ணிடணும். முதல் 1 நிமிஷத்தில் நம்ம கைத்தட்டு வாங்கிடணும் மக்கள்கிட்ட. அப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும், நம்ம நல்லா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி. பேசும்போது யாருமே இல்லை, வெறும் தரை தான் இருக்குது அப்படின்னு நினச்சி நீ 1,00,000 பேர் இருந்தால் கூட ஒருத்தர் கூட முன்னாடி இல்லை, நானே முன்னாடி உட்கார்ந்தா கூட யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு பேசு. யாருமே இல்லைன்னா இல்லை எல்லாருமே முட்டாள்னு நினைக்கணுமா? இல்லை, யாருமே இல்லை, முட்டாள் நினைக்க முடியாது. பேசுகிறவன் எப்படி முட்டாள் நினைக்க முடியும்? மக்கள் கேட்குறவங்கள பெரிய எழுத்தாவில் உட்காந்துருக்கிறவங்கள அப்படிலாம் அவர் சொல்லலை. நீங்கள் தேர்தலில் போட்டி போடுவீங்களா? முன்னாடி போட்டி போட்ட மாதிரி தெரியல எங்களுக்கு. இந்த தேர்தலில் போட்டி போடலை. இது வரைக்கும் போட்டி போடல இந்த தேர்தலையும். நீங்கள் பேச்சாளராக இருப்பதனால தமிழ்நாடு முழுக்க பேச போகணும் அப்படின்னா சீமானை சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏதோ ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நெல்லு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் எனக்கு நிற்க விருப்பம் இல்லை. இன்னொன்று, ஒரு தொகுதியில் முடங்கிட முடியாது, நிறைய போய் பேசணும். பேச்சாளர்கள் ரொம்ப தட்டி கழிக்கிற மாதிரிலாம் இருக்குது. தட்டி கழிக்கிற மாதிரிலாம் இல்லை, நிச்சயமாக நிற்பேன். எனக்கான பொருளாதார பின்னணிகள் இருக்குது, எல்லாத்தையும் உருவாக்கணும். நம்ம ஒரு செதுக்கி நம்மளே கொண்டு வந்துட்டுருக்கோம். இன்னொன்று, அந்த ஊடகத்தை தேர்தலில் தான் பரபரப்பாக நம்ம செயல்படுவோம். நம்ம ஒரு மீடியா வச்சுருக்கிறோம். தேர்தல் நேரத்தில் நிறைய ஒரு தொகுதியில் முடங்கி வேலை செய்ய முடியாது. ஆனால் நிச்சயமாக தேர்தலில் போட்டி போடக்கூடிய எண்ணம் இருக்குது வருங்காலங்களில். இப்போ இறுதியாக ஒரு ஆசை எனக்கு உங்கள்கிட்ட, அதாவது இப்போ நீங்கள் அடிக்கடி மெமிக்ரி பண்ணுறீங்க, பாடுறீங்க, அதனால் எங்களுக்காக ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாய்ஸில் மெமிக்ரி பண்ணிட்டீங்களா? அந்த சந்தோஷத்தோடு பிடிச்சி அப்படி கேட்டால் அதெல்லாம் போகிற போக்கில் வருது. இல்லை, எனக்கு இந்த ஐயா ஸ்டாலினோட வீட்டுக்கு பெருக்கும்போது அது மைண்டில் வந்துருச்சு. ஆமாம், இல்லை உண்மையிலே வந்துருச்சு. நான் அவர் பேசுனது எனக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போய் அவர் வாய்ஸ் மட்டும் தான் பேசுன வார்த்தைகள் யாவும் இல்லை. அடா எப்படி இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, நீங்கள் காஃபி குடிப்பீங்களா, டீ குடிப்பீங்களா? ஐயா காஃபி தான், சுகர் போட்டுருங்களா, சுகர் போடுவா, அவங்க காஃபி கொடுங்க தம்பி. வாடியில் அப்படியே பண்ணுறீங்க அது மாதிரி அப்படி. அதாவது உண்மை நடந்தது. இது உண்மை தான் பேசிக்க, போய் சொல்லல. அப்படி இது என்னோட தம்பி துரைமுருகன், இவர் தேவா, இது பாக்கியராசன், இது துரைமுருகன், இது தம்பி துரைமுருகன். அவரை தெரியாதா, அவர் அறிவு விவரப்படுத்துருவா அப்படின்னு பேசிட்டு இருந்தாப்புல. அவர் பேசும்போது எனக்கு அவருடைய குரல் தான் மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு. மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது. ஒரு மிமிக்ரி பண்ணால் இந்த பிரச்சனையும் இருக்குது. மிமிக்ரின்லாம் இல்லை, நம்ம அது மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அவர் குரலில் பேசுகிறோம். நம்மளை இழிவுபடுத்தணுங்கிறதுக்காக பேசுறது கிடையாது. இது எல்லா பேச்சாளர்களும் ஒரு கவன ஈர்ப்புக்காக ஒரு இது வச்சுருப்பாங்க. இப்போ லியோனினா அவர் ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாரு,
நம்ம ஒரு ஸ்டைலில் வந்து இப்போ நம்ம முழு பேச்சுமே நம்ம வந்து காமெடியாக இதாக மிமிக்ரி பண்ணி பேச போகிறதில்ல. சில இடங்களில் இப்போ கலைஞர் மாதிரி பேசுவோம். சின்ன பிள்ளையில நான் மிமிக்ரி பண்ணுவேன். வந்து கலைஞர் மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, விஜயகாந்த் மாதிரிலாம் மிமிக்ரி பள்ளிக்கூடத்தில் இப்போ காலேஜ் படிக்கும்போதெல்லாம் பண்ணுறது. அது மேடைக்கு நம்ம பயன்படுத்திக்கிட்டேன். இன்னொன்று அந்த 2016 தேர்தல் காலத்திலலாம் எல்லா மேடைகளுமே விஜயகாந்த் மாதிரி பேசணும். இப்போ சும்மா தூக்கி அடிச்சிடும் பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது மாதிரிலாம் சாதாரணமாக பேசுறது. உண்மையுமே சூடாக ஸ்ட்ராங்காக இருந்ததை விட சுவையாகவும் இருந்தது இந்த நிகழ்ச்சி. கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.